இந்த சுவிசேஷ ஊழியம், இந்த சுவிசேஷ பணி என்பதை விளக்கும்படியாக ஒரு ஓவியன் ஒருவன் ஒரு ஓவியத்தை வரையும்படியாக அவன் விரும்பினான். And there was a painter that wanted to paint so that he might explain about this evangelism. அதற்காக அவன் ஒரு கொந்தளிக்கின்ற கடலை வரைந்தான். And for that he drew a boisterous sea. கார் மேகத்தை வரைந்தான். And he also drew dark clouds. பயங்கரமான அலைகள் மோதுகின்ற ஒரு சூழ்நிலையில் வரைந்தான். And he also did draw that there were stormy winds. அந்த ஆர்ப்பரிக்கின்ற கடலிலே ஒரு படகினை அவன் வரைந்தான். And he also did draw a boat in that raging sea. இந்த படகு அந்த புயல் காற்றில் அலக்களிக்கப்படுகிறது போல அவன் வரைந்தான். And he draws something as if this boat was troubled in that wind. திடீரென்று இந்த படகு உடைந்ததாக அவன் வரைந்தான். Suddenly this boat broke. எல்லா பயணிகளும் அந்த படகில் இருந்த மரத் துண்டுகளை பிடித்துக்கொண்டு கடல்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிறதாக அவன் வரைந்தான். And he also draw that the passengers in the boat were suffering, holding on to the planks of the boat. ஒருவன் அந்த படகு துண்டில் ஒன்றில் அவன் ஏறி போய் அங்கிருந்ததான ஒரு பாறை ஒன்றை பிடித்துக்கொண்டு அந்த கடல்ல தொங்கிக் கொண்டிருக்கிறதாக அவன் வரைந்து முடித்தான். And one person took hold of one of the plank and he went on to a rock to save himself, and that is how he finished his picture. தான் வரைந்ததான அந்த ஓவியத்தை அவன் உற்று நோக்கினான். And he carefully looked at the picture that he drew. அவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை விளக்கத்தக்கதாக அந்த படம் அமையவில்லை. And that picture did not fit so that he might explain about evangelism. ஆகையினாலே திரும்பமாக அவன் வரைய ஆரம்பித்தான். Therefore once again he started to draw. அதுபோன்ற கார் மேகங்கள், dark clouds, கொந்தளிக்கின்ற கடல், boisterous sea, தத்தளிக்கும் படகு, and boat that is in trouble, உடைந்து அதிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறதான பயணிகள், and the passengers that are struggling from the broken boat. அதுபோலவே ஒரு மனிதன் அந்த பாறையை பிடித்துக்கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தான். And similarly there was one person holding on to the rock and hanging. அதை வரைந்துவிட்டு மற்றொரு காரியத்தை வரைந்தான். After drawing that he also drew one more thing. அந்த தத்தளித்துக் கொண்டிருக்கிறவன் ஒரு கையினாலே அந்த பாறையை அவன் பிடித்துக்கொண்டு மற்றொரு கையினாலே சக பயணி பிடித்து நிற்கிறது போல வரைந்தான். And he draws something like this. The passenger that was hanging was holding on to the rock in one hand and holding on the other passenger in the other hand. இப்பொழுது அவனுடைய அந்த ஓவியத்தில் அவனுக்கு ஒரு திருப்தி உண்டாயிற்று. Now he got a satisfaction in the picture. நம்முடைய முயற்சியும் கூட அதுதான். That is also is our effort. நாம் இது போன்ற பாப ஜீவியத்தினாலே மரண ஆக்கினைக்குள்ளாக சிக்கொண்டு கிறிஸ்துவாகிய கன்மலையை நாம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். We have been caught in the condemnation of our death because of our sins, and we have hold on to Christ the rock. மற்றொரு விதத்திலே இன்னொரு ஆத்துமாவை தப்புவிக்கும்படியாக நாமும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். On the other side we are still trying to save another soul. நாமும் கன்மலையாகிய கிறிஸ்துவை பற்றிக்கொள்ள வேண்டும். We should hold on to Christ the rock. மற்றொரு ஆத்துமாவையும் நாம் தப்புவிக்க செய்ய வேண்டும். At the same time we have to save another soul. இதுதான் இந்த ஊழியத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. This is the purpose of this ministry. இந்த கூட்டங்களிலே நாம் தேவனுடைய ராஜ்யம் என்கின்றதான தலைப்பில் இந்த 3 நாட்கள் தேவனுடைய சத்தியங்களை நாம் சிந்திக்க போகின்றோம். Through these meetings for the next 3 days we are going to meditate the truth of the Lord on the title Kingdom of God. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் 3 பகுதியாக பிரிக்கலாம். We can classify the kingdom of God into 3. ஒன்று அன்பின் குமாரனின் ராஜ்யம். 1, the kingdom of the dear son. இரண்டாவதாக பரிசுத்தவான்களின் ராஜ்யம். Secondly, the kingdom of the saints. மூன்றாவதாக பிதாவின் ராஜ்யம். Thirdly, kingdom of the Father. நாம் இன்றைக்கு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை குறித்ததான சத்தியங்களை நாம் பார்க்க போகின்றோம். Today we are going to consider the truths about the kingdom of the dear son. இந்த அன்பின் குமாரனின் ராஜ்யம் என்று சொல்லுகிறது. When we say the kingdom of the dear son, இந்த கிருபையின் காலத்தில் இருக்கின்ற ஒரு ஆவிக்குரிய ராஜ்யமாக இருக்கிறது. That is the spiritual kingdom that is found during the dispensation of grace. நாம் ஒரு உலக ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். We are subjected unto the kingdom of the world. அதே வேளையிலே நாம் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தில் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். At the same time we are living in a spiritual kingdom. இந்த பூமியிலே வாழுகின்ற अनेक ஜனங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை குறித்ததான அறிவோ ஆவிக்குரிய ராஜ்யத்தை குறித்ததான ஐக்கியமோ இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். Most of the people of this world do not have the knowledge or any fellowship about the spiritual kingdom. நம்முடைய மேன்மை நாம் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தில் காணப்படுவதே. Our greatness is that we are found in the spiritual kingdom. நாம் இந்த ஆவிக்குரியதான ராஜ்யத்தில் நாம் வந்து சேர்ந்திருக்கிறதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should be grateful because we have come unto the spiritual kingdom. இந்த உலக ராஜ்யங்களில் இருக்கிற ஜனங்கள் இந்த அன்பின் குமார ராஜ்யத்துக்கு கடந்து வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். The people of this kingdom of the world should come unto the kingdom of the dear son.
எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்டெடுத்தார். The Lord saved the children of Israel that were found in bondage in the land of Egypt by the blood of the Paschal lamb. கர்த்தர் அவர்களை வனாந்தர மார்க்கமாக மோசேயை கொண்டும் ஆரோனை கொண்டும் வழிநடத்தினார். And the Lord led them through the wilderness through Moses and Aaron. வனாந்தரத்திலே தேவனுடைய சபை ஸ்தாபிக்கப்பட்டது. And in the wilderness the church of God was established. மோசே தீர்க்கதரிசியாக, ஆரோன் ஆசாரியனாக ஜனங்களுக்கு அவர் ஊழியங்களை செய்கிறவர்களாக இருந்தார்கள். And Moses became the prophet and Aaron the priest, and they began to minister unto the people. கர்த்தருடைய ஜனங்களை விதமாக ஒரு ஆவிக்குரிய ஜனங்களாக நடத்தும்படி கர்த்தர் விரும்பினார். Thus the Lord wanted to lead the people of God as the spiritual people. இவ்விதமாக நடத்தப்பட்டதான ஜனங்கள் கானானை வந்தடைந்தார்கள். The people that were led in this manner reached Canaan. கானானிலே கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை தந்தார். And the Lord gave unto them judges in the land of Canaan. ஒத்தனியேல் அவருக்கு முதலாம் நியாயாதிபதி. Othniel was the first judge. ஒத்தனியேல் முதல் சவுல் வரையிலும் 13 நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் ராஜ்யத்தை ஆளுகை செய்தார்கள். From Othniel until Saul there were 13 judges that judged the land of Israel. இந்த ராஜ்யபாரங்கள் 450 வருடங்கள் காணப்பட்டது. All these kingdoms were found for 450 years. சாமுவேலின் நாட்களிலே தேவ ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். During the days of Samuel the people of God asked for a king. ஆம், ராஜாவை கேட்டது கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒன்றாக இருந்தது. And it was the thing that is not according to the will of the Lord. மற்ற ஜனங்களுக்கு இருக்கிறது போல தங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். And they said, we want a king as the other people have. ஆகையாலே கர்த்தர் அவர்களுக்கு சவுலை முதலாவது ராஜாவாக ஏற்படுத்தி கொடுத்தார். Therefore the Lord made unto them Saul as their first king. சவுலின் கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவனை தள்ளி தாவீதை ராஜாவாக்கினார். Because of the disobedience of Saul, the Lord rejected him and made David as the king. அதன் பின்பு தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ராஜ்யபாரத்துக்கு வந்தான். And after that Solomon the son of David came to the kingdom. அவனுடைய பின்மாற்றத்தின் நிமித்தமாக அவனுடைய மகனாகிய ரெகோபியாமின் காலத்தில் இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது. And because of his backsliding during the days of his son Rehoboam, this kingdom of Israel was divided into two. யூதா பென்யமீன் கோத்திரம் யூதா ராஜ்யமாக பிரிந்தது. The tribes of Judah and Benjamin became the kingdom of Judah. மற்ற 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் ராஜ்யமாயிற்று. And the other 10 tribes became the kingdom of Israel. இவ்விதமாக இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிந்து விட்டது. Thus the kingdom of Israel was divided into two. யூதா ராஜ்யம் 125 ஆண்டுகள் நிலைத்திருந்தது. The kingdom of Judah was there for 125 years. அதன் பின்பு நேபுகாத்நேச்சார் அவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். And after that king Nebuchadnezzar took them as captives. இந்த ராஜ்யங்களுக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று. There came an end to these kingdoms. இவ்விதமாக இஸ்ரவேல் ராஜ்யங்களுடைய கதை தொடர்கிறது. And still the kingdom of Israel story is continuing. உலக ராஜ்யங்களை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் பல சாம்ராஜ்யங்கள் காணப்பட்டது. When we consider the kingdoms of this world, there were many emperors. எகிப்து ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. Egypt was an empire. பாபிலோனிய மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள் காணப்பட்டது. Empires like Babylon and Media Persia. கிரேக்க பேரரசு இருந்தது. And there was an emperor in Greek. ரோம பேரரசு காணப்பட்டது. ரோம பேரரசு, emperor of Rome. இவைகளை ஆண்டதான பெரிய சக்கரவர்த்திகள் எல்லாம் இருந்தார்கள். And there were many emperors that ruled in this. நேபுகாத்நேச்சார், அலெக்சாண்டர், நெப்போலியன் போன்றதான சக்கரவர்த்திகள் ஆண்டார்கள். And there were emperors like Nebuchadnezzar, Alexander, Napoleon. ஹிட்லர் போன்றதான பெரிய சர்வாதிகாரிகள் ஆட்சி செய்து தேசத்தை கைவசப்படுத்தினார்கள். And there were great dictators like Hitler that ruled over the land and took over it. ஆம், இப்பொழுது அநேக வல்லரசு நாடுகள் இங்கே காணப்படுகிறது. Now there are many sovereign countries. அமெரிக்கா போன்றதான வல்லரசு நாடுகள், developed countries like America. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், சைனா போன்றதான வல்லரசுகள் காணப்படுகிறது. Many countries like America, Britain, Japan, China and France. இந்தியாவும் கூட ஒரு வல்லரசாக மாற வேண்டும் என்கிற கோரிக்கையை ஐநாவினிடத்தில் வைத்திருக்கிறது. Even India has placed a request that it should become a developed country in the UN. இப்படி உலக ராஜ்யங்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. Like this, the kingdoms of this world are in power. இப்படிப்பட்ட ஒரு உலக ராஜ்யத்துக்குள்ளே இன்றைக்கு நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are now living in such a kingdom of the world. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிமையான ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். But unto us the kingdom of the people of God, the Lord has made a glorious kingdom. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது, when our Lord Jesus Christ came into this world, சாத்தான் அவரை உயர்ந்த மலையிலே கொண்டு போய் நிறுத்தி, Satan took him to a top of the mountain. இந்த உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் அவைகளின் மகிமையெல்லாம் அவருக்கு காண்பித்தார். Showed him all the glory of the kingdom of the world. நீ என்னை பணிந்து கொள்வாய் என்றால் இவைகள் எல்லாம்
எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று சொன்னார். And he said, all these things will I give unto you if thou wilt fall down and worship. ஆனால் இயேசு சொன்னார், தேவனாய் கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை அவர் ஜெயித்தார். But Jesus overcame Satan, saying, it is written, thou shalt worship the Lord thy God, and him only shalt thou நம்முடைய serve. ஆண்டவருக்கு இந்த உலக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சோதனையிலே அவர் ஜெயங்கொண்டவராக இருந்தார். Our Lord Jesus Christ was the one that overcame the trial that came unto him through the kingdom of the world. யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரத்தின் 14-15 வசனங்களை வாசிக்கும்போது, John's Gospel chapter 6 verses 14 and 15. ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டார்கள். The people saw all the miracles and the wonders that the Lord Jesus did. 5 அப்பங்களை அவர் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார். And he shared the 5 loaves with the 5,000. இப்படி ஒருவர் தங்களுக்கு ராஜாவாக இருந்தால் எவ்வளவு மேன்மையாக இருக்கும் என்று எண்ணினார்கள். And they thought within themselves how great it would be for them if there is a person like this as a king. யூதருக்கு ஒரு ராஜா பிறப்பார் என்று தான் அவர் எதிர்பார்த்திருந்தார்கள். And they were expecting for a king among the Jews. ஆம், தங்களை அவர் விடுதலையாக்குவார் என்று எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். And they had the expectation that he would come to deliver them. ஆகினாலே இந்த இயேசுவை பிடித்துக்கொண்டு ராஜாவாக்க முயற்சி செய்தார்கள். And therefore they took this Jesus and wanted to make him a king. ஆனாலும் இயேசுவோ அவர்களுக்கு அவர் விலகி போனார். But Jesus went away from them. ஆம், அவர்களுடைய வஞ்சனையிலும் அவர் அகப்பட்டுக் கொள்ளவில்லை. And he did not get caught in the deception. யோவான் சுவிசேஷம் 18 அதிகாரம் 36 வசனத்திலே இயேசு சொன்னார், John's Gospel chapter 18 verse 36, Jesus said, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. my kingdom is not of this world. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருக்கும் என்றால் என்னுடைய சீஷர்கள் போராடி இருப்பார்களே. If my kingdom were of this world, then would have my disciples fought. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யம் அல்ல. My kingdom is not of this world. ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்காக ஒரு மகிமையான தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே வந்தார். Our Lord Jesus Christ came into this world to establish for himself a glorious kingdom. ஆகினாலே தான் மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனத்தில் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். That is why in Matthew's Gospel chapter 6 verse 33, Jesus said, seek ye first the kingdom of God, then all these things shall be added to you. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடும்படியாக சொன்னார். He asked us to seek the kingdom of God first. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மகிமையான ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தார். Jesus Christ came to establish a glorious kingdom. நாம் இந்த பிரசங்கத்தினுடைய ஆதார வசனமாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 12 அதிகாரத்தின் 32 வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். Let us take Luke's Gospel chapter 12 verse 32 as the base verse for this message. Fear not, little flock, for it is your Father's good pleasure to give you the kingdom. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். Fear not, little flock, for it is your Father's good pleasure to give you the kingdom. நமக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க நம்முடைய பிதா பிரியமாக இருக்கிறார். It is the pleasure of our Father to give unto us a kingdom. ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமையான ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். Lord has kept for us a glorious kingdom. அதுதான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். That is the kingdom of the dear son. இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு ஒருவன் வராத பட்சத்தில் பரிசுத்தவான்களின் ராஜ்யமாகிய 1000 வருட அரசாட்சிக்கும் பிதாவின் ராஜ்யமாகிய நித்திய வாசஸ்தலங்களுக்குள் அவன் ஒருபோதும் கடந்து போக முடியாது. If a person is not going to come into the kingdom of the dear son, he cannot move on to the kingdom of the Father and the kingdom of the saints, that is the millennial reign and the eternity. ஆகினாலே இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே ஒரு மனிதன் வர வேண்டியதாக இருக்கிறது. Therefore it is essential for a person to come into the kingdom of the dear son. முதலாவதாக இந்த அன்பின் குமாரனாகிய இயேசுவை குறித்ததான சில காரியங்களை நாம் பார்ப்போம். First of all, let us consider few things about this dear son Jesus. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தின் 1 முதல் 3 வசனம் வரையில் நாம் வாசிக்கும்போது, John's Gospel chapter 1, the first 3 verses. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. And the word was God. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்கள் பொதுவாக அறிந்திருக்கின்ற காரியம் என்ன? What is the general thing that people know about the Lord Jesus Christ? நம்முடைய தேசத்திலே இயேசுவை யாருக்கு ஒப்பிடுகிறார்கள்? Unto whom are they comparing Jesus in our land? புத்தனோடும் காந்தியோடும் இயேசுவை ஒப்பிடுகிறார்கள். They are comparing Jesus with Buddha and Gandhi. இன்றைக்கு ஜனங்கள்
நினைக்கின்றதான காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு தேவன் இடைக்காலத்தில் வந்தவர். அவர் பிறந்து 2017 வருடங்கள் தானே ஆகிறது என்று யோசிக்கிறார்கள். People are thinking in these days that Jesus is the God that came in between. It's just 2017 years since his birth. அவர் இடையில் தோன்றினவர் அல்ல. He is not the God that was formed in between. காந்தியும் பூமியிலே பிறந்தபடி இயேசு பிறக்கவில்லை. Jesus was not born in this world as Buddha and Gandhi did. ஆதியிலே அவர் இருந்தார். He was in the beginning. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. முந்திய நித்தியத்திலே இயேசு இருந்தார். Jesus was the former eternity. அவர் திருத்துவத்தின் இரண்டாவது ஆழ்தத்துவமாக இருந்தார். He was the second personality of the Trinity. அவர் வார்த்தையாக இருந்தார். He was as the word. சகலமும் அவர் மூலமாகவே உண்டாயிற்று. And all things were made by him. பிதா எல்லாம் உண்டாக கடவுது என்று சொன்னார். எல்லாம் உண்டாயிற்றே. எல்லாம் உண்டாக கடவுது என்று சொன்ன அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. Father said let it be and everything came into existence. That very word with which Father said let it be is Jesus Christ. சகலமும் அவர் மூலமாகவே உண்டாயிற்று. All things were made by him. அவராலே அல்லாமல் அவராலே எல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. And without him was nothing made. உண்டானது ஒன்றும் அவராலே எல்லாமல் உண்டாகவில்லை. And everything that was made was not of him. இந்த பூமியிலே உண்டானவைகள் எல்லாம் அவராலேயே உண்டாயிற்று. And everything that was created in this world is of him. ஆம், அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது. Yes, that word was with God. நம்முடைய இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறதான தேவன். Our Jesus is the Lord that he is as he is. மனிதனுடைய மீட்புக்காக மரியாளின் வயிற்றிலே அவர் பிறந்தாரே அல்லாமல் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறதான தேவன். He was born out of the womb of Mary only for the salvation of mankind, but he is the Lord that as he is. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதியிலே முந்தின நித்தியத்திலே பிதாவோடு இருந்தவர். Lord Jesus Christ was in the former eternity along with the Father in the beginning. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே Genesis chapter 3 verse 15. மனிதன் பாவம் செய்து விழுந்து போன பொழுது when man committed sin and fell, அவர் சர்ப்பத்துக்கு சாபத்தை சொல்லும்போது and when he pronounced curse unto serpent, அவர் உன் தலையை நசுக்குவார், and he shall bruise your head, நீ அவர் குதிங்காலை நசுக்குவார், and thou shalt bruise his feet. அவர் அங்கே குறிக்கப்பட்டிருந்தார். And he was appointed there. சாத்தானுடைய தலையை நசுக்கிறவராக இயேசு குறிக்கப்பட்டிருந்தார். Jesus was appointed as the one that will bruise the head of Satan. அவர் உலக தோற்றம் முதல் குறிக்கப்பட்டிருந்தார். And he was appointed from the foundation of the world. 1 1:20 சொல்லுகிறது அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நமக்காக குறிக்கப்பட்டிருந்தார். 1 Peter chapter 1 verse 20 is saying that he was appointed even before the foundation of the world. அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். Revelation chapter 13 verse 8 we read that he is the lamb slain from the foundation of the world. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He is said that he is the lamb slain from the foundation of the world. இந்த உலக தோற்றம் முதல் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார். And he was found as the lamb slain from the foundation of the world. அவர் பிதாவின் மடியிலே இருந்தார். He was in the bosom of the Father. யோவான் 1:18 சொல்லுகிறது அவர் பிதாவின் மடியில் இருந்தார். John's Gospel chapter 1 verse 18 is saying that he was in the bosom of the Father. நீதிமொழிகள் 8:30 வாசிக்கிறோம் பிதாவின் மடியிலே அவர் செல்லப்பிள்ளையாக இருந்தார். Proverbs chapter 8 verse 30 we read that he was as the pet child in the bosom of the Father. அவர் பிதாவின் மடியிலே ஒரு செல்லப்பிள்ளையாக காணப்பட்டார். He was found as the dear child in the bosom of the Father. பிதாவின் மடியிலே அவர் நமக்கு இருந்தார். He was found in the bosom of the Father. அவர் என்றென்றைக்கும் பிதாவோடு இருந்ததான இயேசு கிறிஸ்து. And it was Jesus Christ that was with Father always. இந்த குமாரனாகிய கிறிஸ்துவை தேவன் நமக்காக இந்த பூமியிலே அனுப்ப அவர் சித்தம் கொண்டார். It was the will of the Lord that he should send Jesus Christ for our cause into this world. ஆம், இந்த இயேசு நமக்காகவே இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். This Jesus Christ was sent into this world only for us. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளின் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன், the Lord that spoke unto the fathers in the days past in sundry times, இந்த கடைசி நாட்களிலே தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். hath in these last days spoken unto us by his son. ஆம், இந்த கடைசி நாட்களிலே தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். The Lord sent the Lord Jesus Christ into this world in these last days. காலா காலங்களாக மனிதனுடைய மீட்புக்காக பல காரியங்களை ஆண்டவர் செய்தார். The Lord did many things for the redemption of mankind in the times past. பாவம் செய்து விழுந்து விட்டதான மனிதனை திரும்பமாக தூக்கி எடுத்து நிறுத்துவதற்காக தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக மாற்றுவதற்காக
ஆண்டவர் பல உபாயங்களை செய்தார். The Lord did so many things in order to take up a man that was fallen in sin and to make him the son of his kingdom. நியாய பிரமாணங்களை உண்டு பண்ணி கொடுத்தார். He created laws. ஆனாலும் தீர்க்கதரிசிகளை உண்டு பண்ணினார். He created prophets. அவருடைய சத்தங்களை அவர் துணிக்க பண்ணினார். He made his voice to be heard. ஆனாலும் மனிதனோ தேவன் எதிர்பார்த்த இடத்திலே வர முடியாதவனாக இருந்தார். But man was unable to come to the place that the Lord desired. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் தமது குமாரன் மூலமாக திருவுளம் பெற்ற சித்தமானார். In these last days it was the will of the Father to speak through his son. ஆகினால்தான் வார்த்தை மாம்சமாக வந்தது. And that is why the word became the flesh. யோவான் 1:14 வாசிக்கிறோம், வார்த்தை மாம்சமாக வந்தது. John's Gospel chapter 1 verse 14 we read the word became the flesh. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வார்த்தை மாம்சமானது. The word was made flesh. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக நமக்குள் வாசம் பண்ணினார். He dwelt in us as the one full of grace and truth. அவருடைய மகிமையை நாம் கண்டோம். We have seen his glory. அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. The glory as of the only begotten of the Father. வார்த்தையாகிய தேவன் மாம்சமாக இந்த பூமியிலே வந்தார். God, that is the word, came into this world as the flesh. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக நமக்குள் வாசம் பண்ண வந்தார். And he came to dwell in us as full of grace and truth. வார்த்தையாகிய தேவன் மரியாளின் வயிற்றிலே அவர் மாம்சமாகி வந்தார். God the Father, God the Word became the flesh in the womb of Mary. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக வந்தார். He came full of grace and truth. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை மீட்கும் பொருளாக அவர் வந்தார். Jesus Christ came into this world as an object of redemption. பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பினால் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பி தந்தார். God the Father, because of the love that he had set upon us, sent son Jesus Christ. யோவான் 3:16 வாசிக்கிறபடி John's Gospel chapter 3 verse 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him should not perish but have everlasting life. தம்முடைய குமாரனை அவர் உலக இரட்சகராக அனுப்பினார். He sent his son as the savior of the world. ஆம், தேவ குமாரன் உலக இரட்சகராக வந்தார். Son of God came as the savior of the world. ஆம், தேவன் உலக இரட்சகராக அனுப்பப்பட்டார். God was sent as the savior. இந்த முழு உலகமும் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் ஒரு காரணராக இந்த பூமியிலே அவர் கடந்து வந்தார். And he came into this world as the reason for the salvation of the entire தம்முடைய mankind. மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்த தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை அவர் நமக்காக அனுப்பி தந்தார். God the Father sent his only begotten son Christ that was found in his bosom as the dear son. அவரை நமக்காக தந்தது அவருடைய அன்பு. It is his love that made him to give him for us. மூடி பிரசங்கியாரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். We have heard of the preacher T.L. Moody. அவர் தன்னுடைய ஆரம்ப நாட்களிலே அவர் நியாய தீர்ப்பை குறித்து அதிகமாக பிரசங்கிக்கிறவராக இருந்தார். During his initial days of the ministry, he began to preach more about judgment. ஒரு நாள் அவருடைய மனைவி அவரிடத்தில் ஒரு காரியம் சொன்னார். One day his wife said unto him something. நம்முடைய பட்டணத்தில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். There is a preacher preaching in our city. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் அடிப்படையில் அவர் பிரசங்கிக்கிறார். Based on John's Gospel chapter 3 verse 16, he is preaching. தேவன் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்கிற தலைப்பில் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். On the title God so loved the world, he is preaching. அவருடைய வார்த்தைகளுக்கு அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். And there are many that are getting saved for his word. அவருடைய கூட்டங்களுக்கு வாரும் என்று அழைத்தார். And she invited him to the meetings. அந்த கூட்டத்திலே போய் அவர் பங்கு பெற்றார். And he participated. அப்பொழுது அவர் பிரசங்கித்தார். Then he preached. இந்த வசனத்தின் அடிப்படையிலே Based on this verse, தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னார். he said God sent his son Jesus Christ and loved us so much. மூர்கவுஸ் என்கிறதான் அந்த பிரசங்கியார் விதமாக பிரசங்கித்தார். And that preacher was preaching like this. தேவனுடைய அன்பை நான் விளக்குவதற்காக ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் நான் வசனங்களை தேடி தேடி பார்த்து அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்ல முயற்சித்தாலும் என்னால் முடியவில்லை. I was looking for a verse from Genesis until Revelation to explain about the love of God, but I did not find any verse. யாக்கோபின் ஏணி இருக்கும் என்றால், If there is a ladder of Jacob, என்னிடத்தில் யாக்கோபின் ஏணி கிடைக்கும் என்றால், if I find the ladder of Jacob, நான் அந்த ஏணியிலே ஏறி பரலோகத்திலே செல்லுவேன். I will go up the ladder to heaven. காபிரியேல் தூதனிடத்தில் நான் கேட்பேன், And I will ask unto angel Gabriel, தேவனுடைய அன்பை எனக்கு சொல்லித் தாரும் என்று. you teach unto me the love of God. காபிரியேல் தூதன் என்ன சொல்வார்? What will Gabriel say? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை மனுக்குலத்துக்காக இந்த பூமியிலே அனுப்பி இவ்வளவோ அன்பு கூர்ந்தார் என்று தான் சொல்லுவார். He will say unto me, God sent his only begotten son Jesus Christ unto the mankind and loved the world so much. தேவ ஜனங்களாகிய நமக்காக
மனுக்குலத்தின் மீட்புக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி தந்து இவ்வளவாக அவர் அன்பு கூர்ந்தார். God sent his only begotten son Jesus Christ unto us the sinners, the people of God, unto the mankind, and loved the world so அந்த much. தேவ அன்பை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை. There are no words to explain that love of God. பாவமில்லாத தேவகுமாரன், Son of God without any sin, குற்றமில்லாதவர், without any blame, பாவம் செய்யாதவர், the one that did not know sin. அவருடைய பிறப்பு பரிசுத்தமானது. His birth was holy. அந்த ஒரே பேரான குமாரனாகிய அந்த செல்ல பிள்ளையை நம்முடைய மீட்புக்காக ரட்சிப்புக்காக அவர் இந்த பூமியிலே அனுப்பி தந்தார். God sent that only begotten son, the dear son, for the redemption of mankind into this world. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக இந்த பூமியிலே வந்தார். He came into this world as the lamb of God that would take away the sin of the world. சமாரிய ஸ்திரீ இந்த இயேசுவிடத்திலே வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பின்பு தன்னுடைய கிராமத்துக்கு அவள் போனாள். After the Samaritan woman came unto Jesus and received the salvation, she went into the village. அங்கே அவள் சொன்னாள், நான் செய்த எல்லா காரியத்தையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள். And she said, there is a person that told of all the things that I did, come and see him. அவர்கள் சொன்னார்கள், அவருடைய வார்த்தையை நாங்களே கேட்டோம். They said, we have heard his words. மெய்யாகவே அவர் உலக இரட்சகர் என்று சொன்னார்கள். Truly he is the savior of the world. இயேசு உலக இரட்சகர். Jesus is the savior of the world. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டுக்குட்டி. He is the lamb of God that came to take away the sin of the world. இந்த முழு உலகத்துக்கு அவர் இரட்சகராக வந்தார். He is the savior of the entire world. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி தந்து இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். God sent his only begotten son Jesus and loved the world so much. குமாரனாகிய கிறிஸ்துவோ நமக்காக தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒரு பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். Christ the son of God surrendered himself as the lamb and as the sacrifice. ஆகையினால்தான் இந்த இயேசு முழு உலகத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். That is why this Jesus is the savior of the whole world. இந்த உலகத்தில் இருக்கிற 750 கோடி ஜனங்களுக்கும் இயேசுவே இரட்சகர். For all the crores of the people of this world, Jesus is the savior. நம்முடைய தேசமாகிய இந்தியாவில் இருக்கிற 132 கோடி ஜனங்களுக்கும் இயேசுதான் இரட்சகர். For all the 132 crores of people in India, Jesus is the savior. நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி ஜனங்களுக்கும் இயேசுதான் இரட்சகர். For all the 8 crores people in Tamil Nadu, Jesus is the savior. இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற 45 லட்சம் ஜனங்களுக்கும் இயேசுதான் இரட்சகர். For all the 45 lakhs people in this Vellore district, Jesus is the savior. அவரை அல்லாமல் வேறொரு இரட்சகர் இல்லை. There is no savior other than him. மனிதனுடைய மீட்புக்காக For the redemption of man, இந்த வானத்தின் கீழே below this heaven, இந்த பூமியின் மேலே above this earth, இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் except the name of Jesus, அவருடைய ரட்சிப்புக்காக வேறொரு நாமம் கட்டடப்படவில்லை. there is no other name commanded for the salvation of man. இயேசுவே இரட்சகர். Jesus is the savior. ஹalleluya. அவர் நம்முடைய உலக இரட்சகராக He is the இருக்கிறார். savior of the world. அந்த இரட்சகர் தான் நம்மையும் ரட்சித்திருக்கிறார். It is that savior that saved us. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother sister, ஒருவேளை இந்த அன்பின் குமார் ராஜ்யத்தில் நீ வர முடியாதவனாக இருப்பாய் என்றால், maybe if you're not able to come to the kingdom of the dear son, இன்றைக்கு இந்த இயேசுவின் இரட்சகராக ஏற்றுக்கொள். today accept Jesus as your savior. ஆம், இந்த இயேசு உலக இரட்சகராக இந்த பூமியிலே கடந்து வந்தார். Yes, this Jesus came as the savior of the world. ஆம், நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். While we were sinners, this Jesus died for us. நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். Christ Jesus died for us while we were sinners. நாம் அதை யோவான் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். About that we read in John's Gospel chapter 5. கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக அவர் மரித்தார். Christ died for the workers of iniquity. நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். Christ died for us while we were yet sinners. நாம் அதை ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். About that we read in Romans chapter 5 verse 8. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். While we were yet sinners, Christ Jesus died for us. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கையிலே நமக்காகவே அவர் மரித்தார். Our Lord Jesus Christ, while we were yet sinners, died for us. நம்முடைய பாவத்தின் மீட்புக்காக அவர் மரித்தார். He died for the redemption of our sins. அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். He emptied himself. அடிமையின் ரூபம் எடுத்தார். He took the form of a servant. தேவகுமாரன் மனுஷ சாயலாக மாறினார். The Son of God became the form of அவர் man. மனுஷ ரூபமாக காணப்பட்டார். He was found in the form of man. அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாழ்த்தினார். He humbled himself unto the death on the cross. அவர் சிலுவையிலே மரிக்கும் வரையிலும் அவர் தன்னை தாழ்த்தினார். He humbled himself unto the death of the cross. அவர் நம்முடைய மீட்புக்காக சிலுவை மரணத்துக்கு அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார். He surrendered himself unto the death on the cross for our redemption. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு அடிக்கப்பட்டார். Jesus was smitten for our sins. நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அவர் ரத்தம் சிந்தினார். He shed blood for the forgiveness of our sins. அவர் நமக்காக சொல்லனாத வேதனைகளை அவர் சிலுவையிலே அடைந்தார். And he endured untold suffering for us on the cross. இயேசு நமக்காக சிலுவையிலே
சிலுவையிலே மரித்தார். Jesus died for us on the cross. தன்னுடைய முழு சொட்டு இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார். He shed all his blood for us. இயேசு நமக்காக மரித்ததனாலே இன்றைக்கு அவர் இந்த ராஜ்யத்துக்கு தலையாக இருக்கிறார். Because Jesus died for us, he is the head of this kingdom. ரோமர் 1 அதிகாரம் 5 வசனத்திலே வாசிக்கிறபடி Romans chapter 1 verse 5. அவர் நமக்காக மரித்தது மாத்திரமல்ல, Not only that he died for us, அவர் நமக்காக உயிரோடு எழுந்ததினாலே தேவகுமாரன் என்று அவர் பலமாக ரூபிக்கப்பட்டார். he is declared with all boldness that he is the son of God because he rose again. இயேசு மரித்தது மாத்திரமல்ல, Not only that he died, அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருந்தார். he resurrected on the third day. ஆகினாலே அவர் தேவகுமாரன் என்று பலமாக ரூபிக்கப்பட்டார். Therefore he was declared as the son of God with power. நம்முடைய இயேசு நமக்காக மரித்தோரை விட்டு 3ஆம் நாளில் நமக்காக உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Our Jesus died for us and he rose back from the dead on the third day and he is alive even today. ஆகினாலே தான் இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவர் அவரை தலையாக தந்தருளினார். And that is why God made him the head for the kingdom of the dear son. இந்த சர்வமாகிய சபைக்கு அவர் தலையாக இருக்கிறார். He is found as the head unto the body, the church. இயேசு ஒரு அன்பின் குமாரன். Jesus is the loving son. அவர் நம்மேல் வைத்த அன்பினால் தன் ஜீவனையே தந்தவர். Because of the love that he had towards us, he gave his life. ஆகினாலே இந்த அன்பின் குமார் ராஜ்யத்துக்குள்ளே ஒவ்வொருவரும் வர வேண்டியவர்களாக இருக்கிறார். Therefore everyone is supposed to come unto the kingdom of the dear son. இந்த தேவனுடைய சபை ஒரு மனிதனை அழிவிலிருந்து பாதுகாக்கிற ஒன்றாக இருக்கிறது. This church of God is the one that protects a person from destruction. நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. During the days of Noah there were floods. ஜலப்பிரளயம் உண்டாவதற்கு முன்பாக நோவாவிடத்தில் ஆண்டவர் பேழையை உண்டாக்க சொன்னார். Before the flood the Lord commanded Noah to make an ark. நோவா பேழையை உண்டாக்கினார். Noah made an ark. பேழைக்குள் ஒருபடியான அழைப்பை கொடுத்தார். And he gave an invitation to come into the அழைப்புக்கு ark. யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. Nobody paid heed. நோவாவும் குடும்பத்தாரும் பேழைக்குள்ளே பிரவேசித்து ஜலப்பிரளயத்துக்கு தப்புவித்தார்கள். Noah and his family entered into the ark and escaped flood. நம்முடைய இயேசு சொன்னார், Our Jesus said, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் ஒரு காலத்தில் நடக்கும். it shall be in the days of the son of man as it was in the days of லோத்தின் Noah. நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் ஒரு நாட்கள் நடக்கும் என்று சொன்னார். He said it shall be in the days of the son of man as it was in the days of Lot. இந்த நாட்களில் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? What did people do in those days? அவர்கள் புசித்தார்கள், They ate, குடித்தார்கள், they drank, விற்றார்கள், they sold, கட்டினார்கள், and they built, நாட்டினார்கள், they planted, எல்லா காரியங்களும் அவர் they செய்தார்கள். did everything. ஆனாலும் ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு But the போயிற்று. floods took them all. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. And this world is reserved for fire. இனி ஒரு நாள் இந்த பூமிக்கு ஒரு பெரிதான ஆபத்து வரப்போகிறது. One day there is going to be a great destruction for அந்த this world. கடைசி காலத்திலே தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are living in those last days. இந்த அன்பின் குமார் ராஜ்யத்துக்குள்ள வருகிறவர்கள், Those that are coming into the kingdom of the dear இந்த son, பெரிய அழிவுக்கு அவர்கள் தப்பித்துக் கொள்ளப்படுகிறார்கள். they are escaping the great destruction. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother or sister, ஆம் அன்பின் குமாரனாய் இயேசு இந்த ராஜ்யத்தில் வரும்படியாக உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். he is calling you to come into the kingdom of the dear son. இந்த அன்பின் குமார் ராஜ்யத்துக்குள்ள ஒருவன் எவ்விதமாக வர முடியும்? How can a person come into the kingdom of the dear son? கொலோசியர் 1 அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கும்போது, Colossians chapter 1. கொலோசியர் 1 அதிகாரத்திலே 12 வசனம் முதல் Chapter 1 from verse 2. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு மனிதன் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இந்த அன்பின் குமார் ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும். A person should be delivered from the power of darkness and come into the kingdom of the dear son. அதற்கு தான் பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பு இருக்கிறது. And it is for that there is salvation, the forgiveness of sin. அவர் இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. By his blood we have the redemption, that is the forgiveness of sin. ஒரு மனிதன் பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இந்த அன்பின் குமார் ராஜ்யத்துக்குள்ள வருகிறார். Only when a person receives the redemption, that is the forgiveness of sin, he is delivered from the power of darkness and comes into the kingdom of the dear son. ஜனங்கள் இன்றைக்கு பாவ இருளுக்குள்ளே சிக்கி இருக்கிறார்கள். There are many people that are caught in the darkness of sin. சாப இருளுக்குள் இருக்கிறார்கள். They are in the darkness of curse. வியாதியாகிய இருளுக்குள்ளே கட்டுண்டவர்களாக இருக்கிறார்கள். And they are bound in the darkness of sickness. இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து ஒரு மனுஷனை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக விரும்புகிறார். The Lord wants to deliver a person from the power of darkness. பாவமாகிய இருளுக்குள் ஒருவேளை கட்டுண்டவனாக இருக்கலாம். Maybe you are bound in the darkness of sin. பாவ பழக்கவழக்கங்களிலிருந்து விடுதலை பெற முடியாதவனாக தவித்துக் கொண்டிருக்கலாம். Maybe you are struggling, not able to receive deliverance from the habits of sin. அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Or maybe living in the bondage of sin. ஒளியாகிய கிறிஸ்து உன்னை இன்றைக்கு அழைக்கிறார். Christ the light is calling you. பாவ இருளிலிருந்து நீ விடுதலையாகும்படியாக, that you might be delivered from the darkness of இருளை விட்டு sin. ஒளியிடத்திலே உன்னை அழைக்கிறார். He is calling you from darkness to light. சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்தில் வரும்படியாக உன்னை அழைக்கிறார். He is calling you to come out of the power of darkness unto God. இந்த உலக ராஜ்யத்துக்குள் இருந்து நீ விடுதலையாக்கப்பட்டு இந்த அன்பின் குமார் ராஜ்யத்துக்குள்ளே வா என்று உன்னை
அழைக்கிறார். He is calling you to get delivered from the power of this world and come into the kingdom of the dear son. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீட்புக்காகவே அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். He shed blood on the cross for the redemption of the mankind. அவர் இரத்தத்தை நீ விசுவாசிப்பாய் என்றால், If you would believe his blood, இயேசுவின் பாவங்களுக்காக மரித்தார். Jesus died for your sins. என்னுடைய மீட்புக்காக அவர் பலியானார். He was sacrificed for my redemption. எனக்காகவே இயேசு இரத்தம் சிந்தி சிலுவையிலே தன் ஜீவனை தந்தார் என்பதை நீ விசுவாசிப்பாய் என்றால், If you would believe that Jesus died on the cross only for you, shedding his blood, இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். today by the blood of Jesus you can be delivered from sin. இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்க The விரும்புகிறார். Lord wants to deliver you from the power of darkness tonight. இயேசுவே அந்த விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Jesus is the Lord that gives the deliverance. அவர் பாவங்களை மன்னிக்கிற கிருபாதார பலியாக நமக்காக தன்னை ஒப்புக்கொடுத்திருக்கிறார். He has surrendered himself as the propitiation of sin to forgive our sins. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அதிலிருந்து விடுதலையாக்கப்படும் பொழுது மாத்திரமே இந்த அன்பின் குமார் ராஜ்யமாகிய தேவ சபைக்கு அவர் வர முடியும். When a person that is living in sin, when he is getting delivered, he can come to the kingdom of the dear son. ஆண்டவர் இந்த விடுதலையை ஒவ்வொரு மனுஷனுக்கும் தர The விரும்புகிறார். Lord wants to give this deliverance to every யோவான் man. சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, John's Gospel chapter 8 verse 36. பாவம் செய்கிற மனுஷன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார். A person who commits sin is a servant to sin. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை உண்டாகும். If the son would set us free, it is free indeed. இயேசு விடுதலையாக்கினால் ஒரு மனிதனுக்கு மெய்யான விடுதலை உண்டாகும். If a person is delivered by Jesus, it is a true deliverance. நீ எவ்வளவு பெரிய பாவத்திலே சிக்குண்டவனாக இருக்கலாம். Whatever be the great sin in which you are caught. பல ஆண்டுகளாக நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Maybe you are living in sin for many years. பாவ விடுதலையே உனக்கு இல்லாமல் இருக்கலாம். Maybe you do not have deliverance from நீ sin. தவித்துக் கொண்டிருக்கலாம். Maybe you are struggling. சமாதானத்தை இழந்தவனாக இருக்கலாம். Maybe you lost peace. குமார் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. If the son shall set you free, you are free indeed. இன்றைக்கு தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை விடுதலையாக்கி இந்த அன்பின் குமார் ராஜ்யத்திலே கொண்டு வரும்படியாகவே இந்த இடத்திலே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். Today Christ the Son of God has brought you to this place to deliver you from sin and to bring you to the kingdom of the dear son. குமார் விடுதலையாக்கினால் ஒரு மெய்யான விடுதலை உண்டாகும். If the son shall set you free, you shall be free indeed. இந்த குமாரனாகிய கிறிஸ்து எவ்விதமாக விடுதலையாக்குகிறார்? How Christ the Son of God sets you free? அவர் தமது இரத்தத்தினாலே விடுதலையாக்குகிறார். He is delivering you by his ஆம், blood. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. By the blood of Jesus Christ we have a great deliverance. ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் பஸ்காட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது மூலமாக விடுதலையாக்கப்பட்டது போல, Just as the children of Israel were delivered by the slaying of the paschal lamb, அவர் இரத்தத்தினாலே ஒரு பெரிய மீட்பு உண்டு. by his blood there is a great redemption. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. The blood of Jesus Christ has got the authority to forgive all sins. அதை நாம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். About that we can read in 1 John chapter 1 verse 7. அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தம் The blood of the Son, the Jesus Christ, சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாம். is able to cleanse us from all sins. இன்றைக்கு உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்வாய் என்றால், Today if you would confess your இயேசு sins, கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். blood of Jesus Christ shall cleanse you from all sins. எவ்வளவு பெரிய பாவியாகவும் இருக்கலாம், However great sinner you may be, அவர் இரத்தத்துக்கு பாவங்களை மன்னிக்கிற வல்லமை உண்டு. his blood has got the authority to forgive sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற இரத்தம். The blood of Jesus Christ sets you free from sins. அவர் இரத்தத்தினாலே அவர் பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியும். By his blood he can deliver you from sins. ஆம், அவர் இரத்தம் பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. His blood is able to cleanse us from all பாவங்களை sins. மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He that covereth the sins shall not prosper, அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கத்தை பெறுவான். but the one that confesseth and forsaketh shall find நீ mercy. பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்போது, When you receive forgiveness of sin, இயேசுவினுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது, when you believe that Jesus has forgiven your sins, பாவத்திலிருந்து விடுதலையும் அவர் தருவார். he shall give you deliverance from sin. ஆம், ஆண்டவர் தமது இரத்தத்தினாலே விடுதலையாக்குகிறார். The Lord delivers us by his blood. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, John's Gospel chapter 8 verse 32. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus said, thou shalt know the truth and the truth shall make you free. அவருடைய சத்தியம் நம்மை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. His truth shall make us free. தேவனுடைய சத்தியங்களை கேட்கும்போது ஒரு மனிதனுக்கு பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்துவிடும். When a person listens to the truth of God, he shall receive deliverance from the bondage of sin. ஒரு முறை பாளையங்கோட்டையில் நான் ஒரு கன்வென்ஷன்ல கலந்து கொண்டேன். Once I was participating in a convention in அங்கே Palayamkottai. ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். A brother testified. அவர் ஒரு வாத்தியாராக இருந்தார். He was a teacher. அவருடைய சரீரம் முழுவதும் ஒரு குஷ்டரோகம் போன்றதான கொடிய தோல்வியாதினால பாதிக்கப்பட்டார். He was suffering from a severe skin disease like that of leprosy. எப்போது அவர் சொரிந்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னார். Always he used to scratch himself. அதனாலே ஸ்கூல்ல உள்ள பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் சொரியன் வாத்தியார் என்று தான் என்னை அழைப்பார் என்று And சொன்னார். therefore all the children in the school used to call him as the scratching teacher.
நான் ஸ்கூல்லே ஒதுக்கி வைக்கப்பட்டேன். I was set aside in the school. என்னுடைய வீட்ல இருக்கிறது கூட என்னை ஒதுக்கினார்கள். Also the family members set me aside. நான் சாப்பிடுவதற்கு தனியாக பிளேட் வைத்தார்கள். They kept a separate plate for me to eat. எல்லாரால் நான் புறக்கணிக்கப்பட்டேன். I was rejected by all. ஒரு கன்வென்ஷன்ல வந்து கலந்து கொண்டேன். I participated in a convention. அங்கே எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலவரத்திலே அங்கே ஒரு பாஸ்டர் என்னை அன்பாய் விசாரித்தார். And there was a pastor that lovingly inquired about me. அங்கே நடந்த பந்தியிலே என்னை உட்கார வைத்தார். And he made me to sit in the lunch there. எனக்கு ஆகாரம் கிடைக்கும்படியாக செய்தார். And he enables me to get the food. அவருடைய அன்பினால் நான் ஈர்க்கப்பட்டேன். By his love I got attracted. தொடர்ந்து நான் இந்த கூட்டங்களுக்கு வர ஆரம்பித்தேன். I continued to come to these meetings. நான் கூட்டங்களுக்கு வந்து சத்தியத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிய ஆரம்பித்தேன். Step by step I started to learn the truth. சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட பொழுது சத்தியம் என்னை விடுதலை ஆக்கிட்டு என்று சொன்னார். He said when I came to know the truth set me free. அவர் சந்தோஷத்திலே தன்னுடைய சட்டையெல்லாம் கழட்டி விட்டார். ஆண்டவர் என்னை இப்பொழுது சுகமாக்கினார் பாருங்கள், இந்த சத்தியம் தான் என்னை சுகமாக்கிட்டு என்று சொன்னார். Because of joy he removed his shirt and said, see, the truth of the Lord set me free. இந்த சபைக்குள்ளே வந்து நீ சத்தியத்தை தொடர்ந்து கேட்பாய் என்றால் சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். If you would come into this church and continue to listen to the truth shall set you free. நீ இந்த சபைக்கு வரக்கூடாத அளவுக்கு ஒரு பாவியாக இருக்கலாம். Maybe you are a sinner that cannot come to the church. இந்த இடத்துல நான் எப்படி வர முடியும் என்று கேள்வியோடு இருக்கலாம். Maybe you are found with a question, how can I come to this place? தொடர்ந்து இந்த சத்தியத்துக்குள்ள நீ கடந்து வருவாய் என்றால், if you would continue in this truth, இந்த சத்தியத்தை நீ கேட்பாய் என்றால், if you would listen to the truth, இந்த வசனத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. there is a great power to this word. இந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இந்த சத்தியம் நம்ம எல்லாரையும் விடுதலையாக்கிட்டு விசுவாசம் உடையவர்கள் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த சத்தியத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டோம். We were delivered by this truth. இந்த இயேசுவின் சத்தியத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு. There is a great power to the truth of God. நீ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் இந்த சத்தியத்தை கேட்கும்போது சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். However great sinner you may be, when you listen to this truth shall set you free. நீ தீராத வியாதியுள்ளவனாக இருப்பாய் என்றால் இந்த சத்தியத்தை வந்து கேளு, கர்த்தருக்குள்ளே விசுவாசத்தை கொடுப்பார், வியாதிகள் சுகமாக்கப்படும். If you are found with incurable disease, listen to this truth, the Lord shall give belief in you, this truth shall set you free. அடுத்ததாக யோவான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் என்ன வாசிக்கிறோம்? Next 2 Corinthians chapter 3 verse 17. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Where the spirit of God is, there is liberty. கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையை கொடுக்கிறார். The spirit of God gives deliverance. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு. Wherever the spirit of God is, there is deliverance. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். Here the spirit of God is. நாம் இங்கே இருக்கிற அநேக ஜனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். Many people that are found here have received the anointing of the Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே அசைவாடி கிரியை செய்கிறாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டு. Wherever the spirit of God is, wherever the spirit of God is moving, there is a great நம்முடைய deliverance. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து தன்னுடைய பிதாவிடத்திலே கடந்து போய் வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை இந்த சபைக்காக அவர் அனுப்பி தந்திருக்கிறார். After the death of our beloved Lord Jesus Christ, he had gone to the Father and he had sent unto us another comforter, the Holy Spirit. இந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை அவர் விடுதலையாக்க வல்லமுள்ளவராக செய்வாடுகிறார். This Holy Spirit, as the comforter, he is moving in our midst as the one that is able to deliver a man. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறபடினாலே உனக்கும் இன்றைக்கு விடுதலை உண்டாகும். Because the spirit of God is here, you shall also find deliverance. தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக The இருக்கிறார். Lord gives unto us deliverance by his spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்போது ஒரு பெரிய விடுதலை நமக்கு உண்டு. When we receive the anointing of the Holy Spirit, there is a great deliverance. இந்த உபதேச சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 17 18ஆம் வசனங்கள் நாம் பார்க்கிறோம். Romans chapter 6 verses 17 and 18 we read, we are delivered when we surrender ourselves to these doctrines. நமக்கு ஒரு மீட்பு உண்டு. We have a redemption. இந்த உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படியும் போது when we obey to these doctrines, ஆண்டவர் நம்மை அற்புதமாக விடுதலை ஆக்குகிறார். wonderfully the Lord delivers. இந்த மீட்பு தான் நம்மை இந்த அன்பின் குமார் ராஜ்யத்திலே கொண்டு வருகிறது. It is this redemption that is bringing us into the kingdom of the dear son. இந்த பாவ மன்னிப்பு தான் நம்மை இந்த இடத்திலே கொண்டு வரும்படியாக செய்கிறது. It is the forgiveness of sin that brings us here. இந்த அன்பின் குமார் ராஜ்யத்தில் நாம் வர வேண்டும் என்றால், if we should come into the kingdom of the dear son, மூன்று விதமான பிறப்பை நாம் அடைய வேண்டும் என்று யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்தார். Lord Jesus Christ taught in John's Gospel chapter 3 that we have to attain three types of birth. யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் 3ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் வாசிக்கும்போது, John's Gospel chapter 3 verses 3 and 5, அங்கே மூன்று விதமான பிறப்பை குறித்து வாசிக்கிறோம். there we read of three types of birth. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டான். Except a man be born again, he cannot see the kingdom of God. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்துக்குள்ள அவன் பிரவேசிக்க மாட்டான். Except a man be born of water and of the spirit, he cannot
cannot enter into the kingdom of God. நம்முடைய இயேசு விதமாக போதித்தார். Thus our Jesus taught. இந்த அன்பின் குமார் ராஜ்யத்தில் ஒருவன் வந்து சேர வேண்டும் என்றால், If a person should come into the kingdom of the dear son, அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். he should be born once again. ஒரு புதிய பிறப்பை அவன் அடைய வேண்டும். He should have a new birth. இந்த பிறப்பு விசுவாசத்தினாலே உண்டாகிறது. This birth is by faith. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். By grace through faith you got இது saved. உங்களால் உண்டானதல்ல. It is not by you. இது தேவனுடைய ஈவு. It is the gift of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்போது இந்த பிறப்பு உண்டாகிறது. When we believe the Lord Jesus Christ, we have this birth. நாம் அதை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். About that we read in 1 John chapter 5 verse 1. நாம் தேவனை விசுவாசிக்கிறதுனாலே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தினாலே இந்த பிறப்பு நமக்கு உண்டாகும். Because we believe the Lord Jesus Christ, we shall have this birth. 1 பேதுரு 1:23 வசனத்தை நாம் விசுவாசிக்கிறதுனாலே, வசனத்தினாலே நாம் இந்த பிறப்பை அடைந்து கொள்கிறோம். 1 Peter chapter 1 verse 23, when we believe the word, by the word we are born again. மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். We have to be born again. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த நாம் திரும்பவும் உயிர்ப்பிக்கப்படுவதுதான் இந்த புதிய பிறப்பு. We that were dead in iniquity and sin, when we are once again quickened, that is the rebirth. பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் பாவத்துக்கு மரித்து ஒரு புதிய சிருஷ்டியாவதுதான் இந்த பிறப்பு. A person that is committing sin, when he is dead to sin, when he becomes a new creature, that is the rebirth. அவன் புது சிருஷ்டியாக மாற வேண்டும். He should become the new creature. அவனுக்குள்ள இருக்கிற பழையகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும். Everything that is old in him should be பழைய gone. சுபாவங்கள் ஒளிந்து போக வேண்டும். Old characters, பழைய பாவங்கள் ஒளிந்து போக old வேண்டும். sins, ஒரு புதிய மனிதனாக அவன் பிறக்க he வேண்டும். should be born as a new man. அதுதான் மறுபடியும் பிறப்பு. That is being born அதுதான் again. ஒரு புதிய சிருஷ்டி. That is the new creature. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். If anyone comes unto Christ, he becomes a new creature. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவராஜ்யத்தை காண முடியாது. Except a man be born again, he cannot see the kingdom ஒருவன் of God. மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த அன்பின் குமார் ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. Except a man receive the experience of being born again, he cannot come into the kingdom of the dear son. இந்த சபையிலே ஆண்டாண்டு காலமாக விசுவாசியா இருக்கிறதுனால அல்ல, Not because you are believers in this church for years அதனாலே ஒரு together, விசுவாசியின் பிள்ளையாக பிறந்து வளர்ந்ததுனால அல்ல, or not because you are born as the believer's son. மறுபடியும் பிறக்கிற அனுபவம் உண்டாக You வேண்டும். need to have the experience of being born பாவத்துக்கு again. மரித்துவிட்ட அனுபவம் உண்டாக You need வேண்டும். to have the experience of being ஒரு dead to புது sin. சிருஷ்டியாக மாறுகிற அனுபவம் உண்டாக Should வேண்டும். have the experience of becoming the new அப்பொழுதுதான் creature. இந்த அன்பின் குமார் ராஜ்யத்தில் ஒருவன் அங்கத்தினானாக மாற முடியும். Only then a person can become the member in the kingdom of the dear son. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய பிள்ளைகள் மறுபடியும் பிறக்காமலே விசுவாசிகளாக வளர்கிறார்கள். Today there are many children of the believers that are becoming the believers, not being born அதனாலே again. அவர்களுக்குள்ள ஆவிக்குரிய எந்த அனுபவங்களும் இல்லாமல் போகிறது. Therefore they are not having any spiritual experience. யாராக இருந்தாலும் அவன் மறுபடியும் பிறந்தால் தான் இந்த ராஜ்யம் அவனை ஏற்றுக்கொள்ளும். Whoever you are, only if you are born again, this kingdom will accept you. பாவத்தோடு இருக்கிறதான மனிதனுக்கு இந்த ராஜ்யத்தில் இடம் இல்லை. There is no place for a man that is found with sin in this kingdom. அன்பின் குமார் ராஜ்யமாகிய தேவ சபைக்குள் வர வேண்டும் என்றால் ஒரு மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். If you should come into the church, the kingdom of the dear son, you should have been born again. இரண்டாவதாக அவன் ஜலத்தினாலே அவன் பிறக்க வேண்டும். Secondly, you should be born of the water. தண்ணீர் ஞானஸ்நானத்துக்கு அவன் கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும். Definitely he should obey the water baptism. ஆம், மூழ்கி அவன் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். He should be immersed and receive waters of baptism. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். Believing, the one that takes the water baptism shall be saved. ஆகினாலே தான் நாம் தண்ணீர் ஞானஸ்நானத்தை முக்கியமாக நாம் போதிக்கிறோம். That is why we give importance unto water baptism. சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக It இருக்கிறது. is essential for us to obey the truth and receive the waters of baptism. பாவமே இல்லாத இயேசு, Jesus who had no sin, ஞானஸ்நானமே எடுக்க அவசியம் இல்லாத இயேசு, Jesus who had no necessity to take baptism. ஆம், யோவான் ஸ்நானனாகிய ஒரு மனுஷனுடைய கையிலே வந்து யோர்தான் நதியிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார் என்றால், If he had received the waters of baptism in the Jordan River from John the Baptist, அவர் ஞானஸ்நானம் எடுத்து ஒரு மாதிரி உனக்கு வைத்திருப்பார் என்றால், if he had set an example by taking the baptism, நீ ஞானஸ்நானம் எடுக்க தடை என்ன? what is the hindrance for you to அந்த take கந்தாகிய baptism? தேசத்து அந்த மந்திரி சொன்னான், தண்ணீர் இருக்கிறதே தடை என்ன என்று சொல்லி கேட்டான். That minister said, there is water, and what is the hindrance? ஆம், நீ விசுவாசித்தால் தடை இல்லை. If you believe, there is no hindrance. பிலிப்பும் அவனும் தண்ணீருள்ள ஒரு இடத்தை கண்டார்கள். And they saw the place with water. அங்கே அவர்கள் இறங்கினார்கள். There Philip took him, தண்ணீரிலே மூழ்கி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். and there was given unto him immersion baptism. ஞானஸ்நானம் என்று சொல்கிறது ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்தானம். When we say baptism, that is of our own ஒரு knowledge. குழந்தை ஞானஸ்தானமோ ஒரு தெளிப்பு ஞானஸ்தானமோ அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை. It is not the infant baptism or the sprinkling baptism ஆகினாலே that is கிறிஸ்தவர்கள் accepted. இன்றைக்கு அநேகர் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறார்கள். Therefore many Christians are believing this truth. ஆகினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக எல்லா கிறிஸ்தவர்களும் பிரயாசப்படுகிறார்கள். Therefore all the Christians are trying to take immersion baptism. இந்த சத்தியத்துக்கு ஒருவேளை கீழ்ப்படியாதிருப்பாய் என்றால், Maybe if you are disobedient to this truth, இன்றைக்கு இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியவனை ஒப்புக் கொடுப்பாயாக. today surrender yourself to obey this ஒருவன் truth. ஜலத்தினால் பிறவாவிட்டால், Except a man be born of water. ஆம், இந்த அன்பின்
குமார் ராஜ்யத்திலே வர முடியாது. He cannot come into the kingdom of the dear இது son. தேவனை பற்றுகின்ற ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. And this is the covenant of the pure conscience towards God. பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு புதிய மனிதனாக கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிற அனுபவம். And that is the experience of being risen up with Christ as a new man dead to sin. இது ஆண்டவரோடு செய்கிற ஒரு நல்மனசாட்சியின் அடையாளமாக இருக்கிறது. And this is the sign of the pure conscience with God. ஆகினாலே தண்ணீர் ஞானஸ்நான சத்தியத்துக்கு உன்னை ஒப்புக்கொடுப்பாயாக. Therefore surrender yourself to the truth of baptism. மூன்றாவதாக அவன் ஆவியிலே பிறக்க வேண்டும். Thirdly, you should be born of the Spirit. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தவர் உயிர்த்தெழுந்து 40 நாளளவும் அவர் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். The Lord Jesus Christ, after his death and resurrection, he revealed himself unto his disciples for 40 days. அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக தம்முடைய சீஷரிடத்தில் அவர் சொன்னார். Before his ascension, he said unto his disciples, நீங்கள் மேல் வீட்டறையிலே போய் காத்திருங்கள். you wait in the upper room. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு இணங்க அவர்கள் காத்திருந்தார்கள். Obeying the words of the Lord Jesus, they waited. இயேசுவின் சீஷர்கள் எல்லாரும் போய் காத்திருந்தார்கள். All the disciples of Jesus waited. மரியாளோடு கூட 120 பேர் ஒரு மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள். Along with Mary, 120 waited in the upper அவர்கள் room. 10 நாட்கள் ஜெபத்தோடு காத்திருந்தார்கள். And they were waiting in prayer for 10 days. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்த பொழுது, When they were waiting, obeying the word of God, பெந்தேகோஸ்தே என்கிறதான அந்த நாள் வந்தது. on the day of Pentecost, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். and they were found with one accord. ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாயிற்று. And suddenly there came a sound from heaven as the mighty rushing அது wind, அவர்கள் கூடியிருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. and it filled the entire house. அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் வந்து அவர்கள் மீது அமர்ந்தது. And there appeared unto them cloven tongues like as of fire. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். And they were filled with the Holy Ghost, ஆவியான தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். and began to speak with other tongues as the Spirit gave them utterance. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே பொழிந்தருளப்பட்டார். Holy Spirit was poured into this world. திருத்துவத்தின் மூன்றாவது ஆழ்த்தத்துவமாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். Holy Spirit, the third person in Trinity, came into this world. அவரே இந்த அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு ஆதாரமாக இருக்கிறார். He is the evidence for the kingdom of the dear son. அவரே இந்த சபையை நடத்துகிறவராக இருக்கிறார். He is the one that is leading this church. இந்த பூமியிலே அவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். Even today he is working in this world. வர்த்தமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தீர்க்கதரிசி கொண்டு தீர்க்கதரிசனம் உரைத்து வைத்த தேவன் சரியான நேரத்தில் தம்முடைய ஆவியை ஊற்றினார். And the Lord that said the prophet through the prophet saying, I will pour my spirit upon all flesh, poured it upon everyone. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இன்னும் நீ பெற்றுக்கொள்ளாமல் இருப்பாய் என்றால், If you have not received this Holy Spirit yet, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை ஒப்புக் கொடுப்பாயாக. surrender yourself to receive the anointing of the Holy எந்த Spirit. நிலவரத்திலும் கர்த்தருடைய அபிஷேகம் பண்ண வல்லவராக இருக்கிறார். The Lord is able to anoint you in whatever situation you may be. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீ காலதாமதம் பண்ண வேண்டாம். Do not delay to receive the anointing of God. இந்த அன்பின் குமார் ராஜ்யத்தின் சந்தோஷம் பரிசுத்தாவின் சந்தோஷமாக இருக்கிறது. The joy of the kingdom of the dear son is the joy of the Holy Ghost. ஆம், இந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We are supposed to surrender ourselves to receive this joy. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. The kingdom of God is not meat and அது drink. நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. That is righteousness, peace and joy in the Holy Ghost. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறதான தேவனுடைய ஜனங்கள் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்கள். அநேக ஜனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். Many people of God have received the Holy Spirit. இந்த கூட்டத்துக்குள்ளே நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவனாக இருப்பாய் என்றால், In this meeting, if you are found as the one not received the Holy Spirit, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு ஒப்புக் கொடுப்பாயாக. today surrender yourself to receive the Holy Spirit. இந்த பரிசுத்தாவியானவரே நம்மையுடைய மனவாட்டியாக தகுதிப்படுத்துகிறவர். It is this Holy Spirit that is making us worthy as his bride. ஆம், இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வருகின்ற நாட்களில் காத்திருப்போமாக. In the days to come, let us tarry to receive the Holy Spirit. தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நம்மை நிரப்ப வல்லவராக Our இருக்கிறார். God is able to fill us with the anointing of the Holy Spirit. இந்த மூன்று விதமான பிறப்பை ஒருவன் அடைந்து கொள்ளும்போது தேவ அன்பின் குமாரனுடைய இந்த ராஜ்யத்துக்குள்ளே ஒருவன் தகுதியுள்ளவனாக மாறுகிறான். When a person is attaining these three types of birth, he is eligible to enter into the kingdom of the dear son. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother, sister, இன்றைக்கு இந்த அன்பின் குமார் ராஜ்யத்திலே கர்த்தர் உன்னை அழைக்கிறார். today the Lord is calling you to the kingdom of the dear son. இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை கர்த்தர் அழைக்கிறார். The Lord is calling you out of the power of darkness. இந்த உள்ளிருக்கிற பரிசுத்தவானுடைய இந்த சுதந்திரத்திலே பங்கடைய வேண்டும் என்று உன்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought you that you might be the partaker of the inheritance of the saints in light. இந்த உள்ளிருக்கிற பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தை பங்கடைவதற்கு நம்மை தகுதியாக்கின தேவன். The Lord that made us worthy to be partakers of the inheritance of the saints in நமக்கு light. எந்த தகுதியும் இல்லை. We do not have any worthiness. இந்த உள்ளிருக்கிற
பரிசுத்தவான்ட சுதந்திரத்தில் நாம் பங்கடைவதற்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை. We do not have any worthiness to be partakers of the inheritance of the saints in light. நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். The Lord has made us worthy and brought us here. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother sister, உனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். do not think that you do not have any worthiness. இந்த உள்ள இருக்கிற பரிசுத்தவான்ட சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு கர்த்தர் உன்னையும் நேசித்துதான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். Having loved you to become the partaker of the inheritance of the saints in light, the Lord has brought you here. அல்லேலூயா. ஒளியில் இலங்கும் சுத்தர்களுடனே எலியோனேனக்கோ பங்களித்தவரே, ஒளியில் இலங்கும் சுத்தர்களுடனே எளியோனே பங்களித்தவரே, ஆண்டவர் இந்த உள்ளிருக்கிற பரிசுத்தவான்ட சுதந்திரத்தை பங்கடைவதற்கு நமக்கு உதவி செய்தார். The Lord helped us that we might partake the inheritance of the saints in light. இந்த அன்பின் குமார் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்ட நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக தேவ சமூகத்தில் இருப்போம். We should be found grateful unto him in the presence of God because he has enabled us to be partakers of the kingdom of the dear இந்த son. அன்பின் குமார் ராஜ்யத்தில் வந்திருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்காக இயேசு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? What is Jesus doing for his children that have come unto the kingdom of the dear son? இயேசு நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? What is Jesus doing for us? அவர் நமக்காக மரித்தார். He died for us. நமக்காக உயிர்த்தெழுந்தார். He resurrected. இன்றைக்கு பிதாவின் சமூகத்திலே போயிருக்கிறார். Today he has gone to the presence of the Father. இன்றைக்கு அவர் மகா பிரதான ஆசாரியனாக நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். Today he is interceding as the most high priest. இன்றைக்கு அவர் பிதாவுடைய வலது பாரிசத்திலிருந்து செய்கிற பிரதானமான வேலை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்காகவும் பரிந்து பேசுகிற வேலை. Being in the right hand of the Father, the important work that he is doing is interceding for every child of God. அவர் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியனாக பிதாவின் வலது பாரிசத்திலே இருக்கிறார்? How is he found in the right hand of the Father as the high priest? முதலாவதாக First of all, எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கும்போது Hebrews chapter 4 verse 15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய இயேசு எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியனாக இருக்கிறார்? What type of high priest is our Jesus? நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியன். The high priest that will feel pity for us. நம்முடைய காரியங்களுக்காக நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறதான பிரதான ஆசாரியன். The high priest that will be touched upon our problems and our infirmities. பிதாவினுடைய வலது பாரிசத்தில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொருடைய பலவீனங்களுக்காகவும் ஒரு பரிதபித்துக் கொண்டே இருக்கிறார். He is feeling pity for every people of God and for their sins in the right hand of the Father. இந்த அன்பின் குமார் ராஜ்யத்திலே நாம் வந்த பின்பு நமக்குள்ள எத்தனையோ பலவீனங்கள் காணப்பட்டது. After having come into the kingdom of the dear son, there were many weaknesses in us. நம்முடைய சரீரத்தின் பலவீனங்கள், Weakness of our body, நம்முடைய ஆத்துமாவிலே உண்டான பலவீனங்கள், weakness in our soul, நம்முடைய ஆவியிலே உண்டான பலவீனங்கள், weakness in our spirit. இந்த எல்லா பலவீனங்களுக்காகவும் For all these weaknesses, அவர் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியனாக பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். he is in the right hand of the Father as the high priest that will feel pity. அருமையான சகோதரனே, Beloved brother, உன்னுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் பலவீனத்தோடு நீ வந்திருப்பாய் என்றால், if you have come with any pain in your life, தொடர்ந்து ஒரு பலவீனமான இடத்திலே காணப்படுவாய் or என்றால், if you are found in a weak இந்த situation, அன்பின் குமார் ராஜ்யத்திலே நான் ஒரு பலவானாக காணப்பட முடியவில்லையே என்கிற ஆதங்கத்தோடு இருப்பாய் என்றால், or if you are found with the feeling that you are not able to be found as a strong உன்னுடைய person, பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு என்பதை நீ விசுவாசித்து அவரை நோக்கி பா. you look unto him believing that there is a high priest to feel for you. நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க கூடாத
உணராத பிரதான ஆசாரியன் அல்ல அவர். He is not the high priest that cannot feel for us. ஏனென்றால் அவர் எல்லாவிதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர். Because he was tempted in all points like us. ஆனால் நமக்காக ஒரு பாவமில்லாத பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். But he is found as the high priest without sin. அவர் நம்மை போல இந்த பூமியில வந்த நாட்கள் எல்லா விதத்திலும் He சோதிக்கப்பட்டார். was tempted in all points like us when he came to this ஆகையால் world. நம்முடைய எல்லா நிலவரங்களும் அவருக்கு தெரியும். Therefore he knows all our நம்முடைய situations. சோதனைகள் அவருக்கு He தெரியும். knows our trials. நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு He தெரியும். knows our weakness. நம்முடைய வியாதிகள் அவருக்கு He தெரியும். knows our sickness. ஆகையினாலே அவர் நமக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். Therefore he is feeling for us. உன் நிலவரங்களை கண்டு பரிதபிக்க ஒருவரும் இல்லை என்கிற ஆதங்கத்தோடு இருக்கலாம். Maybe you are thinking that there is nobody to feel for ஆனால் you. இயேசு உனக்காக பரிதபிக்கிறவராக இருக்கிறார். But Jesus is feeling pity for you. உன்னுடைய பலவீனங்களை குறித்து இன்றைக்கு அவர் பரிதபிக்கிறவராக உன்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். Today he is looking at you as the one that is feeling for your ஆகையால் எந்த weakness. பலவீனத்தோடு வந்திருந்தாலும் இந்த கூட்டம் முடித்து போகும்போது நீ ஒரு பலவானாய் கடந்து போவாய். Whatever be the weakness with which you have come, at the end of this meeting you shall return as a strong man. பலப்படுத்தி அவர் The அனுப்புவார். Lord shall strengthen and send you. இரண்டாவதாக Secondly, அவர் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர். he is the high priest that would நாம் intercede. அதை எபிரேயர் 8 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். Hebrews chapter 8 verse 6. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அவர் ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். He is found as the mediator. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தர். A mediator that would intercede for us. அவர் நமக்கு ஒரு நல்ல மீடியேட்டராக இருக்கிறார். He is a good mediator. அவர் நமக்காக ஒரு நல்ல அட்வொகேட் போல இருக்கிறார். He is like a good advocate for us. நமக்காக ஒரு பரிந்து பேசுகிறார். He is interceding for us. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் வந்த போராட்டத்தில் அவன் சொல்லுகிற ஒரு விஷயம், எனக்கு ஒரு மத்தியஸ்தர் இல்லையே என்று சொல்லுகிறார். Job, when he faced trials in his life, he said, there is no mediator for me. அவனுக்கு வந்துதான் அந்த பாடுகள் கஷ்டத்திலே அவனுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு நல்ல மத்தியஸ்தர் இல்ல. And there was no good mediator to intercede for him during the times of trial. அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் வந்தார்கள். All his friends came, ஆனாலும் அவர்கள் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாக but இருந்தார்கள். they were useless doctors. அவருடைய வார்த்தைகள் அவனுக்கு ஆறுதலை உண்டாக்கவில்லை. All their words did not comfort him. ஆகினாலே தேவனுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தன் இல்லையே என்று யோபு அங்கலாய்த்தான். Therefore Job said, there is no mediator between me and God. ஆனா நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். We have a mediator. ஆம், அவர் நமக்கு ஒரு நல்ல மத்தியஸ்தராக இருக்கிறார். He is a good mediator for us. அவர் முக்கியமான ஒரு ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அதுதான் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே மத்தியஸ்தம் பண்ணுகிற ஒரு He ஊழியம். has received an excellent ministry of the high priest. That is the mediator between us and God. நமக்காக அவர் தேவனிடத்திலே மத்தியஸ்தம் பண்ணுகிறார். He is interceding for us with God. ஒரு வழக்கறிஞர் தன் கட்சிக்காரனுக்காக எவ்விதமாக நீதிபதியின் இடத்திலே அவன் வழக்காடுகிறானோ அதுபோல பிதாவினிடத்திலே நமக்காக வழக்காடுகிற ஒரு மத்தியஸ்தர் பிதாவின் சமூகத்திலே அங்கே இருக்கிறார். Just as an advocate would intercede with a judge for his party, there is a mediator with us with God. அவருடைய மத்தியஸ்தம் தான் நமக்கு இந்த ஜீவியம் செய்யும்படியாக நம்மை காக்கிறது. It is his interceding that is preserving us to lead this life. நம்முடைய காரியங்களுக்காக ஒருவர் மத்தியஸ்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். There is a person interceding for our cause. ஒருவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே There இருக்கிறார். is a person interceding. அவர் நமக்காக இந்த காரியத்தை செய்கிற ஒரு நல்ல மத்தியஸ்தராக அவர் காணப்படுகிறார். He is found as the good mediator that will do things for us. அவர் நமக்காக எத்தனையோ காரியங்களை மத்தியஸ்தம் பண்ணுகிறார். He is interceding for us in many ways. ஆம், நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஊழியத்தை நமக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். Our God is doing such a glorious ministry for us. அதைத்தான் நாம் 1 யோவான் 2 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். That is what we read in 1 John chapter 2 verse 1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவன் ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். If any man sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. நீங்கள் பாவம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். It is not that you have to sin, but that you might not sin. I am writing this to you. ஒருவன் பாவம் செய்கிறவனாக இருந்தால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். If any man sin, we have an advocate with the Father, Jesus Christ the அந்த righteous. ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறபடினாலே தான் நம்முடைய பாவங்கள் இன்றைக்கும் மன்னிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. It is because that he is doing that ministry, even today our sins are forgiven. அதனால்தான் நம்முடைய சுத்திகரிப்பு கூட்டங்களிலே நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். That is why we are receiving forgiveness in our sanctification meeting. நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். Jesus Christ the righteous is interceding for us with the Father. அவர் நமக்கு பரிந்து பேசுகிறதுனால் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். Because he is interceding for us, what a great blessing for us. நான் இந்த ஊழியத்தில் வந்து முதலாவது ஒரு சபையில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். When I came to this ministry, first of all I was ministering in a church. அப்பொழுது ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட்டு வந்தார். And there was a brother that came saved. அவர் ஒரு
விசுவாசியாக அவர் ஜீவித்து வந்தார். And he was living as a believer. திடீரென்று ஒரு நாள் அவரை போலீஸ்காரர்கள் தேடி வந்தார்கள். Suddenly police came in search of him. காரணம் அவர் ஒரு வழக்கிலே The சம்பந்தப்பட்டிருந்தவர். reason is that he was involved in a case. அவர் ஒரு டாக்டருடைய கிளினிக்ல அவர் போனார். He went to the clinic to the doctor. கத்தியை காட்டி அந்த டாக்டரிடத்தில் இருந்த பணத்தை பறித்து கொண்டு வந்ததுதான் அவர் மீது இருந்த வழக்கு. The case that was upon him is that he showed the knife and extracted money from the doctor. அவர் மேல அந்த ராபரி கேஸ் இருந்தது. There was a robbery case on him. அது ஒரு கடுமையான குற்றத்துக்குரியதான ஒரு வழக்கு. And that is the case for a terrible punishment. இவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி நல்ல விசுவாசியான பின்பு அவரை கைது செய்தார்கள். After he got saved, he repented and became a good believer, they arrested him. அவரை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைத்தார்கள். They took him to the police station. அவர் மேலே வழக்கு இருந்ததினாலே அவரை கோர்ட்ல கொண்டு போக முடியாத சூழ்நிலை வந்தது. And because there was a case upon him, they had to take him to the court. அன்றைக்கு இவரை நான் எப்படியாகிலும் தப்புவிக்க வேண்டும் என்று நான் முயற்சி செய்தேன். And I tried a lot to deliver him somehow. ஆகினாலே நான் ஒரு மூத்த விசுவாசி ஒருவரை அழைத்து கொண்டு நான் அந்த நீதிபதியின் வீட்டுக்கு போனேன். Therefore, taking a senior believer, I went to the judge house. ஒரு வழக்கு விஷயமாக நீதிபதி யாரும் போய் பார்க்க கூடாது. Nobody should see a judge in matters of a case. ஆனாலும் இந்த சகோதரன் மீது வைத்த எப்படியாகிலும் இவரை விடுவிக்க என்பதற்காக நான் போனேன். But somehow to deliver this brother, I went. நான் சொன்னேன், இந்த ஒரு சகோதரன் இந்த கேஸில் சம்பந்தப்பட்டவர், ஆனால் இப்பொழுது ஒரு நல்ல ஒரு மனிதனாக மனம் திரும்பி இருக்கிறார், இப்பொழுது எந்த குற்றங்களும் செய்கிறதில்லை, ஆகையினால நீங்க அவளுக்கு தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று கேட்டேன். I said there is a brother involved in a particular case, but he has now repented and he is not doing any crime, therefore you have to forgive him. அவர் சொன்னார், அவரை குற்றத்தை ஒத்துக்கொள்ள சொல்லுங்கள். He said, ask him to accept the fault. நான் பார்த்துக்கொள்றேன் என்று சொன்னார். He said, I will take care. அந்த கேஸ் வந்தது. That case came. நான் சகோதரத்திலே சொன்னேன், நானும் கோர்ட்டுக்கு போயிருந்தேன். I said to the brother, I also went to the court. அவர்கிட்ட சொன்னா, நீ குற்றத்தை ஒத்துக்கொள். I said, accept the fault. சொந்தக்காரெல்லாம் சொன்னார்கள், ஒத்துக்கொண்டு அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுப்பார்கள். All the relatives said, if you would accept, you will be given terrible punishment. நான் சொன்னேன், என்ன தண்டனை கொடுத்தால் நீ ஒத்துக்கொள். I said, whatever be the punishment, you accept. அவர் அதுபோல ஒத்துக்கொண்டார். Just like that, he accepted. அன்றைக்கு அவனுக்கு 600 ரூபாய் ஃபைன் போட்டார். On that day, they fined him for 600 rupees. அந்த ராபரி கேஸில் பல ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்க வேண்டும். He should be imprisoned with rigorous imprisonment for robbery case. அந்த 600 ரூபாய் நானே கட்டி அவரை விடுதலையாக்கி கொண்டு வந்தேன். I paid that 600 rupees and delivered him. ஒரு மனுஷன் பரிந்து பேசுகிறதுனால எவ்வளவு நன்மை உண்டாகிறது என்றால், if there is a great deliverance by the interceding of a person, நமக்காக இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக பிதாவிடத்தில் பரிந்து பேசுவார் என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். if Jesus would intercede with the Father being as the mediator, what a great blessing we shall receive. உன்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையாக இருந்தாலும், whatever be the problem in your life, உனக்காக மத்தியஸ்தம் பண்ணுகிற, உனக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். there is a mediator, there is a person to intercede for you in the right hand of the Father. ஆகினாலே உன்னுடைய விஷயம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவரிடத்திலே தெரியப்படுத்து. therefore whatever be your matter, make it known to him. அவர் பிதாவிடத்திலே உனக்காக பரிந்து பேசி விடுதலையை வாங்கி தருவார். He shall intercede for you with the Father and get you the deliverance. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறதான ஒரு மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார். He is found as the mediator that would intercede for us. மூன்றாவதாக, thirdly, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே, Isaiah chapter 53 verse 4, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? what do we read here? அவர் நம்மை விசாரித்து சுமக்கிறதான தேவன். He is the Lord that would inquire and carry us. அவர் நம்மை சுமக்கிற தேவன். He is the Lord that would carry us. நம்மை விசாரிக்கிற தேவன். The Lord that will care for us. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். And he took our grief and borne our அவர் sorrows. நம்முடைய பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டவர். He is the one that took all our grief. அவர் நம்முடைய துக்கங்களை He சுமக்கிறவர். carried our sorrows. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அவர் மேல் வைத்து விடலாம். Cast all your burden upon him because he cares for you. இன்றைக்கு ஏன் நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்கள்? Why are you worried today? உங்களை விசாரித்து சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாததினாலே தான். Because you do not know that there is a God to care for you. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. Cast your burden upon the Lord. அவர் உன்னை ஆதரிப்பார். He shall sustain you. அவர் உன்னை சுமக்கிறவர். He is the one that உன் carries துக்கங்களை சுமக்கிறவர். that carries your உன் sorrow, வியாதிகளை சுமந்தவர். carries your உன் sickness, பாவங்களை the சுமந்தவர். one that carried your உன் sin, பாடுகள் எல்லாவற்றையும் சுமக்கிற இரட்சகர் அவர். the Savior that carried all your grief.
அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother, sister, ஏதாயிலும் கவலையோடும் பாரத்தோடும் பிரச்சனை வந்திருப்பாய் என்றால், if you have come here with any problem, difficulty or sorrow, உன்னுடைய பாரங்களை அவர் மேல் வைத்து விடு. keep your burden upon him. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். All that are heavily laden, come unto me, I will give you rest, saying so he is inviting you. பாரத்தை நாம் அவர் மேல் வைத்து விடாததினாலே தான் நாம் பாரத்தோடு காணப்படுகிறோம். We are found with a burden because we have not kept the burden on him. பாரங்களை நாம் அவர் மீது வைத்து விடுவோமாக. Let us keep the burden on him. இயேசு நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமக்கிறவர். Jesus is the one that carries all our burden. அவர் நம்மை விசாரித்து சுமக்கிறதான தேவன். God that inquires and carries. அடுத்ததாக ஏசாயா 55:7 வாசிக்கும்போது, Isaiah chapter 55 verse 7. நாம் அவரை குறித்து அங்கே என்ன வாசிக்கிறோம்? What do we read of him? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியனாக நம்முடைய இயேசு அவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். This high priest is the one that show compassion. அவர் மனதுருகி மன்னிக்கிறாரா? Having mercy he forgives. அவருடைய மனதுருக்கம், His mercy and compassion. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது அவர் வியாதியஸ்தர்களை கண்டபோது மனதுருகினார். When the Lord Jesus Christ came into this world, seeing the sick people, he had compassion on them. அவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். He is the Lord that will show compassion. அவர் மனதுருகி மன்னிக்கிறதான தேவன். The Lord that will have mercy and forgive. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனதான அந்த மனிதன் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராக விடப்பட்டான். The person that went from Jerusalem to Jericho was caught by men and he was half dead. பரிசேயன் அவரை கண்டு விலகி போனான். The Pharisee looking at him went. ஆசாரியன் அவரை கண்டு விலகி போய் The விட்டான். priest looking at him went. ஆனாலும் நல்ல சமாரியன் மனதுருகினான். But the good Samaritan had compassion. அவருடைய காயங்களை கட்டினான். He bound his wounds. அவருடைய காயங்களுக்கு எண்ணெய் வார்த்தான். Poured oil to his wounds. தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரக்காரனிடத்தில் கொண்டு போய் விட்டான். Took him on his own beast and took him to the innkeeper. நம்முடைய இயேசு மனதுருகிற தேவன். Our Jesus has compassion. அவர் வியாதியஸ்தர்களை கண்டபொழுதெல்லாம் மனதுருகினார். Looking at the sick people, he has compassion. வியாதியாய் வந்தவர்களை கண்டபொழுது அவர் மனதுருகி அவர்களை குணமாக்கினார். When he saw the sick people, he had compassion and healed them. நம்முடைய இயேசு மனதுருகிறவர். Our Jesus shows compassion. மத்தேயு 9:36 மேய்ப்பனில்லாத ஆடுகளை கண்டபோது அவர் மனதுருகினார். Matthew's Gospel chapter 9 verse 36, when he saw the sheep without shepherd, he had compassion. மேய்ப்பனில்லாத எத்தனையோ ஆடுகள். There are many sheep without shepherd. மேய்ப்பனில்லாத ஆடுகளை காணும்போது அவர் மனதுருகினார். When he looks at the sheep without shepherd, he has compassion. அவருடைய மனதுருக்கம் வியாதிஸ்தர்களை சுகமாக்கிற்று. His compassion healed the sick. மரித்தோரை உயிரோடு எழுப்பிற்று. Raised the dead back to life. நாயின் ஒரு விதவையின் மகனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போனார்கள். And they took the son of the widow of Nain. அந்த தாய்க்கு அவன் ஒரே மகன். He was the only son of the widow. அவன் மரித்து விட்டான். He died. இயேசு அந்த சூழ்நிலையை கண்டார். Jesus saw that situation. அந்த விதவைக்கு அவர் மனதுருகினார். He had compassion on that widow. பாடை அவர் தொட்டார். He touched the bier. மரித்த வாலிபன் உயிரோடு எழுந்தார். The young man that was dead rose back to life. அவருடைய மனதுருக்கத்தினால இந்த பூமியில எத்தனையோ அதிசயமான காரியங்களை அவர் செய்தார். Because of his compassion, he did so many wonderful things in this world. அவர் இன்றைக்கு உன் மீது மனதுருக்கம் உள்ள தேவனாக வந்திருக்கிறார். Even today he has come as the Lord that has compassion on you. யாரும் உனக்கு இரக்கம் காண்பிக்காமல் இருக்கலாம். Maybe there is nobody to show mercy to you. ஒருவரும் உனக்காக மனதுருகாமல் இருக்கலாம். Nobody to show compassion. ஆனால் இயேசு உனக்காக மனதுருகுகிறார். Jesus has compassion for you. இன்றைக்கு அவர் மனதுருக்கத்தினால் அவருடைய வியாதி சுகமாகும். Even today by his compassion your sickness shall be healed. நீ பட்ட பாடுகளை அவர் கண்டு மனதுருகிற தேவனாக இருக்கிறார். He is the Lord that is seeing your struggles and has compassion. தேவன் உனக்கும் கூட மனதுருக்கத்தின் ஆவியை தருவார். He shall also give unto you the spirit of compassion. சில ஆண்டுகளுக்கு முன்பாக டிஜிஎஸ் தினகரன் மரித்து போனார். Before few years DGS Dinakaran died. அவருடைய மரித்ததான சரீரம் அவருடைய அலுவலகத்திலே வைக்கப்பட்டிருந்தது. And his dead body was kept in his office. நானுடைய சரீரத்தை பார்க்கும்படியாக I போயிருந்தேன். had been to see his body. ஏராளமான கூட்டம். So much of crowd. நானுடைய சரீரத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்தேன். After seeing the body I came out. அப்பொழுது அங்கே இருந்த அநேக டிவி நிருபர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார். There were many TV journalists there. என்னை அவர்கள் மரித்தார்கள். They stopped me. மைக் கொண்டு வந்து என்னுடைய வாயில வைத்து விட்டார். They brought the mic and kept near my mouth. அவரிடத்தில் கேட்டார்கள், இவரை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? They asked unto me, what do you want to say about this person? திடீரென்று இப்படி கேட்டதனால என்னால் என்ன சொல்ல வேண்டும் தெரியவில்லை. All of a sudden they asked, therefore I didn't know what to say. நான் சொன்னேன், அவரிடத்திலே
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது அவர் மிகவும் மனதுருக்கமுடையவராக இருந்தார். ஆகையினாலே அவருடைய மனதுருக்கத்தினாலே அநேக வியாதிஸ்தர்களை அவர் சுகமாக்கினார். When the Lord Jesus Christ came into this world, he had compassion, and because of the compassion he healed many sick. அதுபோலவே இவருக்குள்ளும் கூட ஒரு மனதுருக்கத்தின் ஆவி இருந்ததினாலே இவருடைய ஊழியத்தினாலே அநேகர் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று சொன்னேன். Similarly, because he had the spirit of compassion in him, many got saved by his ministry. நம்முடைய இயேசு மனதுருக்கமுள்ள தேவன். Our Jesus is God of compassion. அந்த மனதுருக்கத்தின் ஆவி நமக்குள்ளும் இருக்கும் என்றால், if that spirit of compassion is found in us also, நம்மாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையை கொடுக்க முடியும். we can also give deliverance in the name of Jesus. தேவன் இன்றைக்கு உனக்கு மனதுருக்கத்தின் ஆவியை தருகிறார். God is giving you the spirit of compassion tonight. உன் நிலவரங்களை கண்டவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். He is the Lord that is feeling sorry looking at your situation. குமார ராஜ்யத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு நிலவரங்களை கண்டு உனக்காக மனதுருகி கிரியை செய்கிற ஒரு பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உனக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த தைரியத்தோடு கூட இந்த ராஜ்யத்தில் இரு. O child of God that has been brought into the kingdom of the dear Son, looking at you, there is a high priest in the most high place to intercede for you, and you remember this. ஆம், அவர் மனதுருகி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். Having compassion, he forgives our sin. ஆம், நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன். Our God is the God of compassion. கர்த்தர் நமக்காக அவர் மனதுருக்கமுள்ள பிரதான ஆசாரியனாக அவர் இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். Even today our God is working for us as the high priest with compassion. நாம் இந்த மனதுருக்கமுள்ளதான இந்த இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம். We are found in the kingdom of the Lord Jesus Christ, the Lord of compassion. இந்த அன்பின் குமார ராஜ்யத்திற்காக அவர் விதமாக பிதாவின் சமூகத்தில் ஒரு பிரதான ஆசாரியனாக இந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். For the kingdom of the dear Son, as the priest, he is doing this ministry in the presence of God. தேவன் கிருபையாக இந்த அன்பின் குமார ராஜ்யத்தில் அவர் நம்மை கொண்டு வந்தார். Graciously the Lord has brought us into the kingdom of the dear Son. அடுத்ததாக நாம் இந்த அன்பின் குமார ராஜ்யத்திலே நிலைத்திருக்க வேண்டும். Second, next we have to abide in the kingdom of the dear Son. நாம் இந்த குமாரனின் அன்பின் குமார ராஜ்யத்திலே நாம் நிலைத்திருந்தால் தான் நாம் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யத்திலே கடந்து போக முடியும். Only if we abide in the kingdom of the dear Son, we can move on to the kingdom of the saints. எத்தனையோ பேர் இந்த அன்பின் குமார ராஜ்யத்திலே கடந்து வந்து விட்டவர்கள் திரும்பி போகிறார்கள். Many that have come to the kingdom of the dear Son, they are going away. இந்த அன்பின் குமார ராஜ்யத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், If we should abide in the kingdom of the dear Son, நம்முடைய இயேசு சொன்ன காரியம் என்ன? what did Jesus say? நான் செடி, I am the vine. நீங்கள் திராட்சை, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். I am the vine, ye are the branches. ஒருவன் என்னிலும் நான் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். If any man abide in me and I in him, he shall give much fruit. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். He can do nothing without me, said Jesus. நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். We should abide in him. யோவான் 15 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கும்போது, John's Gospel chapter 15 verse 10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொண்டால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். If ye keep my commandment, ye shall abide in my love. நான் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேன். I have kept the Father's commandment and I am abiding in his love. நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டால் என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். If you keep my commandment, you shall abide in my love. நாம் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்போது அவருடைய அன்பிலே நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும். When we observe his commandments, we can continue to abide in his love. அவருடைய அவருடைய கட்டளைகளை ஒவ்வொன்றாக நாம் மீறி நடப்போம் என்று சொன்னால் சீக்கிரமாக இந்த அன்பின் குமார் ராஜ்யத்தை விட்டு நாம் போய்விடுவோம். If we would transgress the commandment of the Lord, very soon we shall go away from the kingdom of the dear Son. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் அவரிலே நிலைத்திருக்கிறார்கள். Those that keep his commandments are abiding in him. அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். And he abides in them. அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாக மாறுகிறான். And he becomes the one that shall give much fruit. ஆகையால் இந்த அன்பின் குமார் ராஜ்யத்தில் நாம் கடந்து வந்ததல்ல, இந்த ராஜ்யத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். It is not that we have come to the kingdom of the dear Son, but we should continue to abide here. அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ளுங்கள் நாம் தவறாது கைக்கொள்ள வேண்டும். We should never forget to keep his commandments. அப்பொழுதுதான் நிலைத்திருக்க முடியும். Only then we can abide. அடுத்ததாக நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வேர் கொள்ள வேண்டும். Next, if we have to abide, we have to take root. மத்தேயு 13 அதிகாரத்தில் வாசிக்கும்
வாசிக்கும்போது Matthew's Gospel chapter 13. கற்பாரி நிலத்திலே விழுந்துதான் அந்த விதைகள் வேர் கொள்ளாததினாலே அவைகள் வாடி போய்விட்டது என்று நாம் வாசிக்கிறோம். Those seeds that fell on the stony ground, because they did not have any root, they withered. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொண்டவர்களாக இருந்தால் தான் நாம் நிலைத்திருக்க முடியும். Only if we are deeply rooted in Christ we can abide. நாம் அவருக்குள்ளே வேர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். We should be rooted in him. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது Matthew's Gospel chapter 13 verse 21. ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான். அவருக்குள்ளே நாம் வேர் கொள்ளாவிட்டால் சீக்கிரமாக நாம் இடரலடைந்து விடுவோம். If we do not take root in him, very soon we shall be offended. அவருக்குள் வேர் கொள்ளாவிட்டால் கொஞ்ச நாள் தான் நிலைத்திருப்பார். If we are not rooted in him, he shall abide only for few days. வசனத்தின் நிமித்தமாக உபத்திரவங்கள் துன்பங்கள் எல்லாம் வந்த பொழுது அவன் இடரலடைந்து போய் விடுவான். When there shall be tribulation and persecution because of the word, he shall be offended. நாம் அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். We should be rooted in him. அவருக்குள் நாம் வேர் கொள்கிறது என்று சொன்னால் என்ன? When we say we have to be rooted, what does it mean? அவருடைய அன்பின் ஆழத்துக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும். We have to go to the depths of his love. நாம் தேவனுடைய அன்பின் ஆழத்தில் நாம் கடந்து போய் தான் வேர் கொள்ள முடியும். Going to the depths of the love of God, we should be rooted. அதுதான் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் அன்பிலே வேர் ஊன்ற வேண்டும் என்று வாசிக்கிறோம். That is what we read in Ephesians chapter 3 verse 17, that we should be rooted and grounded in நீங்கள் love. அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி Being rooted and grounded in love. தேவனுடைய அன்பிலே நாம் வேர் கொண்டே இருக்க வேண்டும். We should be rooted in the love of God. ஒரு மரம் வேர் கொள்ளாத பட்சத்திலே புயல் காற்று வீசும் பொழுது அது விழுந்து போய்விடும். Except a tree is deeply rooted, when there is a strong wind it shall be uprooted. சில மரங்கள் புயல் காற்று வீசும் பொழுது அந்த மரங்கள் அசையும் போது அதனுடைய வேர் இன்னும் ஆழத்துக்குள்ளே போய் கொண்டே இருக்கும். But for some plants, when there is a wind, the root will go deep. சோதனைகளும் போராட்டங்களும் நமக்கு வருகிறது இன்னும் ஆண்டவருக்குள்ள அதிக ஆழமாக வேர் கொள்ளும்படிதான். The tribulations and the trials are permitted unto us that we might be deeply rooted in the Lord. ஆம், நாம் இடரும்படியாக அல்ல. It is not for our offense. நாம் இன்னும் வேர் கொள்ளும்படியாகவே அவர் நமக்கு சோதனைகளையும் போராட்டங்களையும் அனுமதிக்கிறார். The Lord is permitting unto us tribulations and trials that we might be deeply rooted. இந்த அன்பின் குமார் ராஜ்யத்திலே போராட்டங்கள் சோதனைகளும் உண்டு. There shall be tribulation and persecution in the kingdom of the dear son. நாம் அவருடைய அன்பிலே நாம் வேர் கொள்ளுவோம் என்றால், But if we are rooted in his love, அவருடைய அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் நாம் அறிந்து கொள்வோம் என்றால், if we would understand the length and the breadth and the height of his love, அந்த அளவு கடங்காத அந்த அன்பை அறிந்து கொண்டு நாம் வேர் கொள்வர்களாக இருப்போம் என்றால், if we would understand the incomprehensible love and be deeply rooted, எந்த சோதனையாய் காற்று நம்மை அசைக்க முடியாது. none of the wind of trials can shake us. எந்த துன்பம் வந்தாலும் இந்த ராஜ்யத்தை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. No sorrow can take us away from this kingdom. இந்த ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவர் உன்னை சும்மா கொண்டு வரவில்லை. The Lord did not bring you simply into ஒரு this மகிமையான kingdom. ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த சபைக்குள்ளே கொண்டு The வந்திருக்கிறார். Lord has brought you into this church to give a glorious kingdom. இது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரணமான சங்கம் அல்ல. This is not an ordinary council இது here. ஒரு சாதாரணமான ஒரு அமைப்பு அல்ல. This is not an ordinary movement. இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை. This is the church of the living இதை God. அவர் சுய ரத்தத்தினால சம்பாதித்தார். He purchased it by his own blood. இந்த சபைக்காக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். Jesus gave his own blood for this church. நாம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. We were not redeemed by silver and அவருடைய gold, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்டுக் but கொள்ளப்பட்டவர்கள். we were redeemed by his precious ஆம், blood. இது ஒரு ஜீவ மார்க்கம். This is the living path. இயேசு இந்த மார்க்கத்துக்காக தம்முடைய ஜீவனை தந்தார். Jesus gave his life for this path. இது ஒரு சாதாரணமான சங்கம் அல்ல. This is not an ordinary sangam. ஆம், இது ஒரு கட்சி அல்ல. This is not a party. இது ஒரு அமைப்பு அல்ல. This is not a movement. இது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். This is the kingdom of the dear son. தேவனுடைய சபை. You are the church of God. சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. The gates of hell cannot prevail over the church. சபைக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார். Because Christ died for this church. தமது ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். Shedding the blood, he has redeemed us. அதனால இந்த இடத்தில் வந்திருக்கிற உன்னை குறித்து சாதாரணமாக எண்ண வேண்டாம். Therefore do not think simply of yourself. ஆம், அவருடைய அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் அறிந்து கொள்வாயாக. You understand the length and the breadth and the height of his love. நாம் இந்த சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். We are supposed to abide in this ஆம், love. இந்த அன்பின் குமார் ராஜ்யத்தை நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், If we should abide in the kingdom of the dear ஆம், son, நாம் அவருடைய மாம்சத்தை புசித்த இரத்தத்தை நாம் பானம் பண்ண வேண்டும். we have to eat his flesh and drink his யோவான் blood. 6:56 வாசிக்கிறோம். John's Gospel chapter 6 verse 56. அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் தான் அவர்கள் நிலைத்திருக்கிறார். Only those that eat his flesh and drink his blood abide in him. ஆம், அவருடைய மரணத்தை நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டும். We should always remember his death. என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். He said, do this in my remembrance.
இயேசுவின் மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். We have to remember the death of Jesus. தேவனுடைய சபையில் ராபோஜன பந்தி நடக்கும் போதெல்லாம் அதிலே போய் பங்கு பெற வேண்டும். Whenever there is Lord's table, O Church of God, you have to participate. நாம் அங்கே அவருடைய மரணத்தை தெரியப்படுத்துகிறோம். There we are declaring his death. இயேசு உனக்காக மரித்திருக்கிறார். Jesus has died for you. இயேசு உனக்காக மரித்திருக்கிறார். Jesus has died for you. அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்தால் தான் நாம் இந்த குமார ராஜ்யத்தில் நாம் நிலைத்திருக்க முடியும். Only if we remember his death, we can abide in the kingdom of the dear son. இந்த அன்பின் குமார ராஜ்யத்திலே நாம் அவருக்கு குமாரர்களாக இருக்க வேண்டும். In the kingdom of the dear son, we should be his sons. யோவான் 8:35 படி நாம் அவருக்கு குமாரர்களாக இங்கே ஜீவிக்க வேண்டும். According to John's Gospel chapter 8 verse 35, we should be his sons. நாம் அவருக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமாக காணப்பட வேண்டும். We should be found as his sons and daughters. ஆம், கடைசியாக 1 யோவான் 3:6 வாசிக்கும்போது நாம் திரும்ப பாவம் செய்யாதவர்களாக இருந்தால் தான் இந்த அன்பின் குமார ராஜ்யத்தை நாம் நிலைத்திருக்க முடியும். And finally, as we read in 1 John chapter 3 verse 6, if we do not once again sin, we can abide in the kingdom of the dear son. ஆம், இந்த அன்பின் குமார ராஜ்யத்திலே கொண்டுவரப்பட்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் இந்த அன்பின் குமார ராஜ்யத்திலே நிலைத்திருக்கும்படியாக இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுத்தவர்களாய் கடந்து போக வேண்டும். Children of God that have already come into the kingdom of the dear son, let us make a determination to abide in this kingdom. அடுத்ததாக நாம் இந்த அன்பின் குமார ராஜ்யத்தில் இருந்து கொண்டு தேவராஜ்யத்துக்கு நாம் தகுதியாக்கப்பட வேண்டும். Next, we should be made eligible to move on to the kingdom of the saints, being in the kingdom of the dear son. இந்த ராஜ்யத்திலே கர்த்தர் நம்மை எவ்விதமாக வைத்திருக்கிறார்? How has the Lord kept us in this kingdom? ஆம், அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக வைத்திருக்கிறார். He has kept us as kings and priests. நாம் சாதாரணமான ஆட்கள் அல்ல. We are not ordinary people. அவர் நம்மை பாவங்களற நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவருக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக He வைத்திருக்கிறார். has cleansed us from all sins, and before God the Father, he has kept us as kings and priests. இந்த ராஜ்யத்திலே நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருப்பது ராஜாக்களாக ஆசாரியர்களாக. The Lord has brought us to this kingdom as kings and priests. உலகத்தின் பார்வையிலே உலக ராஜ்யத்துக்கு முன்பாக நாம் ஒரு சாதாரணமான ஜனமாக இருக்கலாம். Maybe we are ordinary people in the sight of the kingdom of this world. ஆனாலும் இந்த ராஜ்யத்திலே நம்முடைய தேவனுடைய பார்வையிலே நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். But in this kingdom, in the sight of God, we are kings and priests. நாம் ஒரு ஆசாரிய ராஜ்யம். We are the royal priesthood. நாம் ஒரு பரிசுத்த ஜாதி. We are a holy nation. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி. We are a chosen generation. நாம் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம். We are a royal priesthood. நாம் ஒரு பரிசுத்த ஜாதி. You are a holy nation. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். We belong to him. தேவன் நம்மை அவருக்கு சொந்தமானவர்களாக தெரிந்து கொண்டார். God has chosen us as his own. அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அபிஷேகம் பண்ணி He வைத்திருக்கிறார். has anointed us kings and priests. நாம் இந்த அன்பின் குமார ராஜ்யத்தில் இருந்து கொண்டு தேவ ராஜ்யத்தை சந்திக்க போகிற கூட்டத்தார். We are the group of people that are going to meet the kingdom of God, being in the kingdom of the dear son. நாம் கிறிஸ்துவின் பூரணத்தை அடைந்து கொள்ளும்படியாகவே நாம் இந்த அன்பின் குமார ராஜ்யத்தில் வந்திருக்கிறோம். We have come to the kingdom of the dear son to attain the perfection of Christ. நம்முடைய பிதாவாகிய தேவன் பூர்ண சற்குணராக இருக்கிறது போல நாமும் நம்மை பூர்ண சற்குணராக மாற்றிக்கொள்வோம். We have to make ourselves perfect as our heavenly Father is perfect. தேவனுக்கு நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்ததன்படி நாம் ஜீவிப்போம். We have to discern the good and the acceptable and the pleasing will of God and live accordingly. ரோமர் 12 அதிகாரம் 2 வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி Romans chapter 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். You are transformed by the renewing of your mind. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கும்படியாக நாம் இந்த ராஜ்யத்தில் கொண்டு வரப்படவில்லை. We have not been brought to this kingdom that we might put on the fashions of this world. தேவனுடைய நன்மை என்ன? What is the good thing of the Lord? அவருக்கு பிரியம் என்ன? What is his pleasure? அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன? What is his perfect will? அதை பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். We are transformed by the renewing of our mind to discern it. ஆம், இந்த தேவனுடைய சபைக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை மறுரூபமாக்குற ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. The spirit of transformation is working to transform the people of God that are found in the church of நாம் God. மகிமை மேல மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். We are supposed to be transformed and grow from glory to இந்த glory. அன்பின் குமார ராஜ்யத்திலே வந்திருக்கிறதான நாம் தேவ ராஜ்யத்துக்கு தகுதியாக்கப்பட வேண்டும். We that have come unto the kingdom of the dear son should be made eligible for the kingdom of நாம் மகிமை God. மேல மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட வேண்டும். We should be transformed from glory to glory. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, கர்த்தர் உன்னை அன்பின் குமார ராஜ்யத்திலே கொண்டு வந்திருப்பார் என்றால், if the Lord has brought you to the kingdom of the dear son, உன்னை குறித்துதான முழு உத்தரவாதத்தை இவர் எடுத்திருக்கிறார். he has taken the full responsibility. இப்பொழுது உன்னுடைய கண்களை முடக்குவாயாக. Now close your eyes. கண்களை முடக்குவாயாக. Bend your knees. உன்னுடைய கண்களை மூடுவாயாக. Close your eyes. உன் இயேசுவை இப்பொழுது நோக்கி பார். Look unto your Jesus. உன்னுடைய கண்கள் உனக்காக பிதாவுடைய வலது பாரசத்திலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த பிரதான ஆசாரியனாக இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். Let your eyes look unto Jesus, the high priest that is
present at the right hand of the Father, அவர் மகா interceding for பிரதான you. ஆசாரியனாக, He is the high priest, நித்திய பிரதான ஆசாரியனாக, as the eternal priest, பிதாவின் வலது பாரிசத்திலே in the right hand of the Father, உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். is interceding for you அவருடைய today. அன்பின் குமார் ராஜ்யத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Child of God that has come into the kingdom of the dear உன்னுடைய Son, காரியம் என்ன? what is your matter? உன்னை விசாரிக்கும்படியாக, To inquire you, உனக்காக பரிந்து பேசும்படியாக, to intercede for உன்னை you, விசாரிக்கும்படியாக, to care for you, உன்னை விடுதலையாக்கும்படியாக, to deliver you. அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே in the right hand of the Father, இன்றைக்கும் வீற்றிருக்கிறார். is present even நாம் today. அவரை நோக்கி பார்ப்போமா? Let us look unto him. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு விடுதலையை தாரும் என்ற இடத்தை நாம் கேட்போமா? Let us ask unto him, saying, Lord, give me the deliverance. நம்முடைய கண்களை மூடுவோம். Close your eyes. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Beloved child of God, உன்னை கர்த்தர் கிருபையாக இந்த அன்பின் குமார் ராஜ்யத்தில் கொண்டு வந்தார். graciously the Lord brought you to the kingdom of இந்த the dear தேவ Son. சபைக்குள்ள கர்த்தர் உன்னை கிருபையாக கொண்டு வந்திருக்கிறார். Graciously the Lord has brought you to this church. உன்னை குறித்த உத்தரவாதம் அவருக்கு உண்டு. He has got the responsibility உன்னை அவர் concerning அப்படியே you. கைவிட்டு விடுகிற தேவன் அல்ல. He will never leave you. உன்னை அவர் புறக்கணிக்க மாட்டார். He will never reject you. உன்னை அவர் தள்ளிவிட He மாட்டார். will never forsake அவர் உன்னை you. வெறுத்து விட He மாட்டார். will never hate you. அவனுக்காக இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். Even today he is ministering அவர் for you. மரித்தோரை விட்டு பிதாவிடத்தில் கடந்து போய் இன்றைக்கும் உனக்கு அவர் ஊழியம் செய்கிறார். He was dead and he rose from the dead and has gone to the Father and ministering for you. ரத்தத்தினாலே சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தம்முடைய சபைக்காக அவர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Even today he is working for the church that was bought by his own blood. இன்றைக்கு அவர் உனக்காக ஒரு கிரியை செய்ய போகிறார். Today he is going to do a work for you. மனதுருக்கம் உள்ள தேவனாக He வந்திருக்கிறார். has come as the compassionate God. வியாதினாலே பல ஆண்டுகளாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயே, You are suffering for many years because of இன்றைக்கு அவர் sickness. உண்மையில் மனதுருகிற தேவனாக வந்திருக்கிறார். Today as a compassionate அவர் God, ஆவியாயும் ஜீவனாயும் நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். our spirit and life is moving in our midst. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, இன்றைக்கு அவருடைய மனதுருக்கத்தினாலே by his compassion உன்னுடைய வியாதிக்கு இன்றைக்கு சுகம் உண்டாக there போகிறது. is going to be healing for your உன்னுடைய sickness, ஆத்துமாவிலே விடுதலை உண்டாக போகிறது. deliverance in your soul. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு உனக்கு தர He போகிறார். is going to give you the forgiveness of அவரை நாம் sin. நோக்கி பார்ப்போம். Let us look unto him. நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கட்டும். Let our eyes look unto him, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படியாக that we might obtain mercy in the time of இப்போது need. தைரியமாய் கிருபாசன தண்டலே வாருங்கள். Come boldly to the throne of grace. கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். Look unto Christ. அவரால் உண்டாகிற விடுதலையை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Inherit the deliverance to him. இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். Our Jesus is alive even today. அவர் மரித்தார். He was dead. மரித்தோரை விட்டு உயிரோடு He எழுந்திருந்தார். rose from the dead. இன்றைக்கு அவர்களுக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Even today he is alive. அந்த நல்ல இயேசுவை நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கும்போது When we are looking at that good Jesus, இன்றைக்கு அவருடைய நாமத்தினால் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வோம். you shall receive deliverance in his name. அவருடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். Let us humble ourselves in the presence of அவருடைய விடுதலை God. நாம் பெற்றுக் கொண்டவர்களாக நாம் கடந்து போவோம். Receiving the deliverance, let us go. நமக்கு உதவி செய்வார். May ஆமென். the Lord help us. பிதாவண்டி சேரும் சத்தருக்காய் சதா பரிந்து பேசேடிப்போ இதோ எம்மையை முற்றுமுடிய ரட்சிகர் வல்லமையுள்ளவரே இதோ எம்மையை முற்றுமுடிய ரட்சிகர் அல்லேலூயா. இந்த கூட்டத்துல கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டியதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இதுதான். This is the time wherein what the Lord wants to give you, you have to receive. ஆமென். இந்த கூட்டத்துக்கு வந்தது உனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறது. You have come to this meeting, it's going to make a great change in your life today. நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருக்கிறேன் சொல்றவங்க கண்களை முடிமுழங்கால் படியிடலாம். Those who say that I wait to receive it, you have to bend your knees and lift up your hands. ஒரு 2 நிமிடம் இல்லாவிட்டால் 3 நிமிடம் எடுக்கலாமே. Let's take about 2 to 3 minutes. ஆமென். நீங்கள் எதற்காக வந்தீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். For what purpose you have come here, you got to receive them. ஒருவேளை நீங்கள் சுகத்துக்காக வந்திருக்கலாம், Perhaps for healing, விடுதலைக்காக for வந்திருக்கலாம், deliverance, ஒரு அபிஷேகத்துக்காக வந்திருக்கலாம், maybe for anointing, ஒரு அற்புதத்துக்காக வந்திருக்கலாம், for a miracle, சாபத்திலிருந்து விடுதலைக்காக வந்திருக்கலாம், deliverance from curse. மன போராட்டத்திலிருந்து சமாதானத்துக்காக வந்திருக்கலாம். You might have come here for peace from this. அருமையான நண்பனே, நீ எதற்காக வந்தாய்? Dear friend, what for have you இதோ come here? அவர் உனக்கு அதை தர வாஞ்சிக்கிறார். Behold, he desires to give that to you. எத்தனை பேருக்கு அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சை? How many of you have the desire to receive it? உனக்காக அவர் இந்த பூமியில வந்தது மாத்திரமல்ல, Not only has come
for your sake to this உனக்காக world. மரித்தது மாத்திரமல்ல, Not only died for you. இப்பொழுது கூட உன்னுடைய தற்போதைய நிலவரத்துக்காக அவர் பரிதபிக்கிறார். Even right now he sympathizes for your present condition. ஒருவேளை உனக்கு தோல்விகள் இருக்கலாம். It may be that you have some failures. நீ உனக்கு விடுதலை கிடைக்குமா நீ தடுமாறிட்டு இருக்கலாம். You are stumbling at that whether you will receive a victory. அவர் இப்பொழுது உனக்கு பரிந்து பேசுகிறார். But he is interceding for you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? எத்தனை பேர் ஒரு மாற்றத்தை விரும்புகிறீர்கள்? How many of you desire a change? என் ஆண்டவரால் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும் என்று நம்புகிறவர்கள் எத்தனை பேர்? How many of you believe that my God can provide the change that you இப்பொழுதே desire? கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடப் போகிறது. Right now the power of God is going to touch you. ஒரு அற்புதமான வல்லமை உன்னை குணமாக்க போகிறது. A wonderful power is going to heal you. இதோ அவர் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Behold, I believe that he is walking in our midst. உன்னை கிராஸ் பண்ணி போக விடாத. Do not allow him to pass over you. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுவாயா? Cry out saying, "Oh David, the son of David, have mercy on me." உன்னை தாண்டி அவர் போக கூடாது. He should not pass beyond you. உன்னை தொட்டு ஆசீர்வதித்து உன்னை தூக்கி எடுத்து விட்டு தான் அவர் போக வேண்டும். He should touch you, bless you, lift you up, and then only should pass. Amen. Hallelujah. இது ஒரு அருமையான நேரம் பிரியமானவர்களே. Beloved, what is a beautiful time? நாம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். We are in the kingdom of the dear son. அப்படியானால் விடுதலை நமக்கு சொந்தமானது. If it be so, deliverance is our own. உனக்கு சொந்தமானது. Healing is your right. விடுதலை உனக்கு சொந்தமானது. Deliverance is your right. இப்பொழுதே உன் சாபத்தை புரட்டுகிறார். Right now he is toppling down your curses. Hallelujah. 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 Amen. 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 Hallelujah. 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 Amen. உன்னுடைய அநேக பாவங்களுக்கும் தனிப்பட்ட தோல்விகளுக்கும் காரணம் உனக்குள்ள இருக்கிறதான பாவம், இல்லாவிட்டால் உன் இரத்தத்தில் இருக்கிற பாவம். The reason for your many failures and many defeat is in your life is because the sin that is in your, the sin which is in your blood. அந்த இரத்தம் உனக்குள்ளே பாவத்தை தான் உனக்குள்ளே செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறது. And this blood is working out a sin in your life. ஒரு நாள் எம்ஜிஆர் கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார். One day a person came to MGR and asked, நீங்க மலையாளி தானே? "You are a Malayali, isn't it?" அவர் சொன்னாரா? He said, இல்ல நான் தமிழன் சொன்னாரா? "No, I'm a Tamilian." இல்லையே நீங்க மலையாளின்னு சொன்னாங்களே. "No, they said you are a Malayali." நான் பிறந்தது மலையாளி தான். Of course, by birth I'm a Malayali. பட் இடை நாட்கள்ல என் ரத்தம் கெட்டு போயிருச்சு. But in the meantime, in the transition time, my blood was corrupted. டயாலிசிஸ் பண்ணி பார்த்தேன், அந்த ரத்தத்துல ஒண்ணுமே பண்ண முடியல. I tried dialysis many times, but there was nothing can be done in this blood. கடைசில ஒரு தமிழன் எனக்கு ரத்தம் கொடுத்தார். Finally, a Tamilian gave me blood. அந்த ரத்தம் தான் இப்ப எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. It is that blood which is flowing in me. அதனால நான் இப்ப தமிழன் தான். Therefore, I am a Tamilian now, he said. அந்த ரத்தம் வியாதி இல்லாத ரத்தம், அதனால நான் இப்ப சுகமா இருக்கிறேன்னு சொன்னேன். And that blood is free from all sicknesses. Therefore, உனக்குள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம்? what blood is flowing in you? இயேசுவின் ரத்தம். Blood of Jesus. பாவத்தை அழிக்கக்கூடிய ரத்தம். The blood which destroys sin. ஜீவனுள்ள ரத்தம். It is an immaculate holy blood. ரத்தம். A precious blood. குற்றமில்லாத ரத்தம். Sin-free blood. மாசில்லாத ரத்தம். Unbelievable blood. ஏமானியா ரபகத்துடா. இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஓடுதுன்னு சொல்றவங்க தைரியமா கர்த்தரை துதியுங்கள். Those who say the blood of Jesus is flowing in me, boldly praise God. பாவமில்லாத ரத்தம் எனக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. The sin-free blood is flowing in me. Hallelujah. Hallelujah. ரணிமிக ரபகத்துடா பகத்துடா பாடியா. Hallelujah. ரெமினா ஹசை. Hallelujah. Amen. நான் மறுபடியும் கேக்குறேன், இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள ஓடுதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? I ask you again, how many of you say blood of Jesus is flowing in me? விசுவாசிக்கிறியா? Do you believe that? விசுவாசிக்கிறியா? Do you believe? விசுவாசிக்கிறியா? Do you believe? இன்னைக்கு உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை. Today deliverance to you from sin. உன் ரத்தத்தில் இருக்கிற வியாதி இப்ப சாகுது. Now the sickness in your blood is now killed. இயேசுவின் நாமத்தில் உள்ள சுகம் ரத்தத்தில் வல்லமை வருகிறது. The power of the blood of Jesus comes into you, healing in the name of Jesus. இயேசுவின் புது ரத்தம் உனக்குள் பாய்ச்சப்படுகிறது. The fresh blood of Jesus is poured into you. ரபக திடபக திடிபிக திடபானியா. ரபக ரபக திடபானியா. ஆமென். ஆமென். நான் சேலம் போயிருந்தேன். I went to Salem. ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். A brother testified. திடீர்னு blood vomit பண்ணுவார். Suddenly he used to vomit blood. என்ன நடக்குனே தெரியல. He does not know what happens. டாக்டர்ஸ் முடிஞ்ச அளவு டெஸ்ட் பண்ணிட்டு கடைசில எப்பா உன் கதை முடிஞ்சு போன கேஸ், எங்க டெஸ்டிங்ல ஒண்ணும் பண்ண முடியல, நீ போய்டுட்டாங்க. The doctors diagnosed and said it's in a critical condition, we cannot do anything with our treatment. இவர் வீட்டுக்கு வந்துட்டார். He came back home.
அப்ப யாரோ சொன்னாங்க இரும்புலியூர்ல போப்பா உனக்கு சுகமாயிடுனாங்க. Someone told him that go to Irumliu, you will get healed. இவர் போனாரா? He went. அங்க போனா அங்கேயும் blood vomit. So even there he vomited blood. அவங்க பார்த்தாங்க இவன் கண்டினியூவல் blood vomit பண்ணிட்டே இருக்கான், முதல்ல இவன் இங்க இருந்து வீட்டுக்கு அனுப்பணும் அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. They thought that he's blood vomiting so many times, therefore they wanted to send him back home. ஏன்னா சேலத்துக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கான், இவன் இங்க ஏதாவது நடந்துருச்சுனா என்ன? Because he's come far away from Salem and something happens here, what will be the case? அவன் போய் ஒரு கூட்டத்துல உட்கார்ந்தா. He went to a meeting. டாக்டர் போ சொல்லிட்டாங்க. The doctor said go. இப்போ இவங்களும் என்னைய போ சொல்றாங்க. Now they are also asking me to go. நீங்க என்னைய போ சொல்றீங்களா ஆண்டவரே? Lord, are you asking me to go? நான் எங்க போவேன்? Lord, where shall I go? டாக்டர் முடியாதுன்டா. Doctor said refuse. இவங்களும் என்னைய போ சொல்றாங்க. Even they are driving me away. அழுதான். He cried. திடீரென்று ஒரு கரம் நீட்டப்பட்டது. Suddenly a hand was stretched. அவனுக்குள்ள இருந்த ஒன்றை பிடுங்கினது. Something was plucked out of him. அவன் சுகமானான். Oh, he was healed. உன்னை கைவிடாத ஒரு தெய்வம் உண்டு. There is a God who will never forsake you. உனக்காக ரத்தம் சிந்தினவர். He has shed blood for you. உன்னை தன்னுடைய பிள்ளை என்று அவர் அறிக்கையிடுகிறவர். He confesses that you are his child. இதோ சுகமாக்குகிறவர் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். The one that heals is there in our midst now. இப்பொழுது அவர் உன்னை தொடுகிறார். Right now he is touching you. உன் எலும்புகளுக்குள்ள இருக்கிற வியாதி, The sickness in your bones, உன் நரம்புகளுக்குள்ள இருக்கிற வலி, the pain in your nerves, உன் குடல்களுக்குள்ள இருக்கிற போராட்டம், the strife in your intestines, இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கப்படுகிறது. in the name of Jesus, it is plucked out. ரேமானியா ரஹசாப்தரா வாரியா ரதானே ரேமானியா ரைட் ஹிப் ஸ்ட்ரைட். ஆமென் ஆமென். நான் சமீபத்தில் ஒன்றை படித்தேன், அடிக்கடி சொல்லுகிறேன். So recently I read this thing and I time and again repeated it. ஒரு பையன் மிகவும் போக்கிரியாக மாறினான். So a boy was become ruthless. வெளியவும் அவன் ரொம்ப மோசமா நடந்து கொண்டான். Even outwardly he lived a haywire life. அவன் குற்றவாளியாய் மாறினான். And became a criminal. வீட்ல அவங்க தாயை பயங்கரமா அடிப்பான். And he beat up his mother at home. கடைசில அவனுக்கு ஒரு குற்றவாளியாய் மாறினான். Finally he became a criminal. அவனுக்கு ஜட்ஜ்மென்ட் கொடுத்தாங்க. They pronounced judgment on அந்த him. ஜட்ஜ் இவனுடைய ஃபைல் எல்லாம் பார்த்தார். Now the judge was going through the files of this boy. அவன் ஊர்லயும் பிரச்சனை. In his country, in his city, there was problem. அவங்க அம்மாவை இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான டைம் அடிச்சிருக்கான். Hundreds of times he has beaten up his mother. அதனால அவனுக்கு வீட்டுக்கும் அவன் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆள். And he was useless for the home. எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு He inquired everything. கடைசில ஜட்ஜ்மென்ட் கொடுத்தார். Finally he pronounced the judgment. இவன் வெளிய இருக்கிறதுக்கு லாயக்கல்ல இவனுக்கு உள்ள போடணும். There is no point in keeping him out, he should be thrown behind the bars. சரியான பனிஷ்மென்ட். A proper punishment. பயங்கர கொடூரமான ஒரு தண்டனையை கொடுத்தார். A cruel punishment was pronounced on him. அந்த ஜட்ஜ்மென்ட் டயத்துல அவங்க அம்மா அங்க நின்னாங்க. So the mother was there listening to the judgment. ஜட்ஜ்மென்ட் வாசிச்ச உடனே அவன் அழுதான். The moment the judgment was read out, he cried. ஜனங்கள்லாம் கை தட்டினாங்க. All the people clapped. அந்த அம்மா அழுதுகிட்டே இருந்துச்சு. The mother was crying. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் அப்படினுச்சு. So she said, sir, please 1 minute. ஒரு நிமிஷம். Just 1 minute. நீங்க ஒண்ணும் பேசக்கூடாது. நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். அவன் துரோகி, அவன் பெத்த தாயவே இத்தனை ட்ரிப் அடிச்சிருக்கான். நீங்க ஜட்ஜ்மென்ட்ல குறுக்க வரக்கூடாதுன்னு சொன்னார். So the judge said that you should not speak, you should not open your mouth because he has beaten up his mother. பெத்த தாயவே மதிக்காதவன், பெத்த தாயவே நேசிக்காதவன், நீங்க யாரும் பேசாதீங்கன்னு சொன்னார். So he does not respect his own mother, he does not treat well his own mother. ஐயா நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. Sir, whatever you say is right. அவன் என்னை நேசிக்கல. He does not love me. அவன் என்னை அடிச்சான். He beat me up. அவன் என்னை தூக்கி ரோட்ல வீசினான். He cast me in the road. என் Dress எல்லாம் கிழிச்சான். He tore my garments. எல்லாம் உண்மை. Everything is true. அவன் என்னை நேசிக்கலங்கிறது உண்மை. It is true that he does not love me. ஆனா ஒரே ஒரு உண்மையை சொல்றேன், நான் இன்னும் என் பிள்ளையை நேசிச்சிட்டே இருக்கிறேன். But one truth I will tell you, I still love my son. எனக்கு என் பிள்ளை வேணும். I want my son. அவன் என் மகன் என்று நான் அவனை நேசிக்கிறேன். Because he is my son, I love him. ஓ அந்த தாயினுடைய அன்பை கண்டு அந்த ஜட்ஜ் மிரண்டு போய் விட்டார். Now the judge was startled seeing the love of this mother. இன்றைக்கு நீ இயேசுவை சிலுவையில் அறைந்த நபராக இந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கலாம். Today as a person who is crucified Jesus on the cross, you sit here. சிலுவையிலே கைகளிலும் கால்களிலும் ஒருத்தன் ஆணி அடித்தானே, அந்த நபராக நீ இருக்கலாம். You might be the very same person who nailed on the hands and feet of Jesus அந்த Christ. பிதாவில் கொத்தின அந்த போர் சேவகனாய் நீ இருக்கலாம். You might be the soldier who pierced the side of Jesus. நீ ஒரு குற்றவாளியாக இருக்கலாம். You might be a criminal. எல்லாரும் உன்னை குற்றவாளியாக்கலாம். Everyone might pronounce you guilty. எல்லாரும் உன்னை வெறுக்கலாம். Everyone might hate you. இன்றைக்கு சிலுவையில் இருந்து ஒரு சத்தம். Today out of the cross there is a voice. நான் அவனை நேசிக்கிறேன். I love him. நான் அவனை நேசிக்கிறேன். I love him. அவன் என்னுடைய மகன். He is my son. அவன் என்னுடைய மகன். He is my daughter. நான் அவனுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன். I have laid down my life for him. இயேசு உனக்காய் பரிந்து பேசுகிறார். Jesus is interceding for you.
அந்த இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Now Jesus is there in our midst. ரேபானியா ரபாகா திடாபாகா திடிபிகா நபாகா திடாபானா துரானியா ஹிதராபானியா ரபானா சப்துராபானியா. ஹalleluya hallelujah hallelujah. லிபதிபிகா நபாகா ரபாகா திடாபானியா. ஆமென். கூட்டம் முடிய போகிறது. The meeting is going to get over. ஒரு பலி என்றால் அதுல ரத்தம், If there is a sacrifice, blood should be shed. அதை ஆசாரியன் கொண்டு போய் தெளிப்பான். The priest will take it and sprinkle. அதுதான் அவனுடைய ஊழியம். That is his ministry. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். Today I believe. இந்த கூட்டத்துல முழங்கால்ல நிக்கிற உன் மேல இப்ப இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட போகுது. You who are standing on your knees, blood of Jesus is getting sprinkled. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? நீ ரத்தம் தெளிக்கப்பட்டால் நீ மீட்கப்பட்டவன். If blood is sprinkled, then you are redeemed. நீ அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே வந்தவன். You have come into the kingdom of the dear நீ Son. சுதந்திரவாளி. You are an inheritor. எத்தனை பேர் மேல இப்ப ரத்தம் தெளிக்கிறதை உணர்கிறீர்கள்? How many of you realize blood being sprinkled on you? இயேசுவின் ரத்தம் உன் மேல் தெளிக்கப்படுகிறது. Blood of Jesus is being sprinkled on you. நீ முத்திரைக்கப்பட்டவன். You are sealed. உனக்காய் மரித்தவர் இயேசு, உனக்காய் உயிர்த்தவர் இயேசு, உனக்காய் மரித்தவர் இயேசு, உனக்காய் உயிர்த்தவர் இயேசு. நம்மை எனக்கு கூட்டத்தை முடிக்கணும்னு டைம் இல்ல. I don't have time to conclude the meeting. பட் எனக்கு ஏதோ ஒரு தூண்டுதல். But I have some urge within me. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இந்த கேம்பஸ் விட்டு வெளிய போணும். Everyone should be blessed then depart from this campus. ஒரு டச்சிங். One touch. யாரு? Whose touch? ஜீவனுள்ள தேவன். The living God. உன்னை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்த அந்த அன்பின் குமாரன் உன்னை ஒரு டச் பண்ண விரும்புகிறார். The dear son was brought into the kingdom of the dear son wants to touch you once. ஒரு விசை தொடுமாண்டவரே. Lord, touch me once again. என்னை தொடுமாண்டவரே. Once again touch me, oh Lord. ஏமானியா ரபாகா திடாபாகா 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 திடா 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 திடாபா. ஆமென். ஆம். கர்த்தருடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் முதல் நாள் கூட்டத்தையும் பவனியும் கர்த்தர் நடத்தினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தன்னுடைய மகனை பலப்படுத்தி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை தெளிவாக பேச கர்த்தர் அருள் செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
மீதி 2 நாள் கூட்டங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரும்பி போகும் பிரயாணத்துல எல்லாரோடும் கர்த்தருடைய கரம் கூட இருக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று நம்மை தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். அருமையான தகப்பனே, இந்த தேசத்தை நீ நேசித்து இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நீர் தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். சாயந்திரம் நடந்த பவனி எல்லாம் நீர் பொறுப்பெடுத்து நடத்தி இந்த சாயந்திர கூட்டத்தை கூட எல்லா தடைகளை அகற்றி மழை வராமல் நல்ல முறையில் நடத்தி தந்தீர், அதற்காக மக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரங்க தாவி. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீர் இன்றைக்கு பேசினீர். அதில் விசேஷமாக இன்றைக்கு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை குறித்து நீர் பேசினீர். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்றால் அந்தகார இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வர வேண்டும் என்றால் அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். ஜலத்தினால் பிறக்க வேண்டும், ஆவியினால் பிறக்க வேண்டும். ஆண்டவரே, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும் பொழுது இருளில் இருந்து அகற்றப்பட்டு அன்பின் குமாரன் ராஜ்யமாகிய சபையிலே கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறார்கள். சபையிலே சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்காக நீர் பரிந்து பேசுகிறவராய், மனதுருக்கம் உள்ளவராய், இரக்கம் உள்ளவராய், நீ ஒரு நியாயாதிபதியாய் அவர்களுக்காக நீர் ஒரு நியாயாதிபதியாயிருந்து விடுவிக்கிறவராயிருக்கிறபடினால மக ஸ்தோத்திரம். வியாதிஸ்தரை கண்டு நீ மனதுருகி அவர்களை விடுதலையாக்கி சொஸ்தமாக்கின போது ஆண்டவரே, அதே போல இந்த கூட்டத்தில் கூட அநேகரை நீ தொட்டு குணமாக்கி இருக்கிறபடினால மக ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கம் பண்ணி நம்முடைய தாசனை நீர் பலப்படுத்த முடியா, இன்னும் அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நீர் மாற்ற முடியா ஜெபிக்கிறோம். பரிசுத்தவான்களை பலப்படுத்தும், வந்த ஜனங்களுடைய பிரயாணங்களை கூட ஏறும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஸ்தோத்திரம்.